அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 21வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் 111வது சூறாவில், அதாவது தப்பத் யதா என்று சொல்லக்கூடிய, மசத் என்று சொல்லக்கூடிய அல்லது லஹப் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இலக்கியமாக ஒரு சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்த விளக்கத்தை இன்றைக்கி பார்க்குறோம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அபூஜஹல் அழிக்கப்பட்டதை அபு லஹபை பற்றி அல்லாஹ் கண்டிக்கும் பொழுது அவனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய மனைவி ஒம்ராத்து ஹம்மாலத்தல் ஹத்தப், அவனுடைய மனைவி விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவியும் நரகத்தில் நுழைவாள்னு இருக்குது. விறகு சுமக்குதல் என்பது ஒரு கெட்ட ஒரு செயலா? அதுக்கு போய் நரகத்தில் நுழைவான்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தான் வருது, ஹம்மாலத்தல் ஹத்தப்னு தான் வருது. அது மாதிரி அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய கயிறு இருக்கிறது, தூக்கு கயிறு இருக்கிறதுங்கிற ஒரு வாசகம் அதில் வருகிறது. இந்த ரெண்டுமே நேரடியான அர்த்தத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. இது ஒரு இலக்கியமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்த விவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த சூறா தப்பத் யதான் வந்ததுனால அந்த சம்பவம் என்ன பின்னணி, இந்த வரலாற்று, இந்த சூறாவுடைய விளக்கத்தையும் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும். அந்த இலக்கியத்தை மட்டும் இல்லாமல் இந்த சூறா எதுக்கு அருளப்பட்டுச்சு, எதுக்கு ஒரு நபரை குறித்து இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு புகாரியில் 4770வது ஹதீஸில் இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் என்று கேட்டால், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, முதல்ல ரசூலுல்லாவுக்கு வந்த கட்டளை ஓதுவீராகங்கிறது முதல் கட்டளை. அது அவங்க அளவுக்கு உள்ளது. ரெண்டாவது, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உள்ள கட்டளை என்ன கட்டளைன்னு கேட்டால், சொந்தக்காரங்களுக்கு எச்சரிப்பீராக, ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லுமாறு கட்டளை வரல. முதலாவது கட்டளையே பிரச்சாரம் பண்ணுற கட்டளை எப்படி வருதுன்னு கேட்டால், அன்சீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிப்பீராக அப்படின்றது. இது 26வது சூறாவில் 214வது வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனம் வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, உறவினர்கள் எல்லாம் எச்சரிக்கை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு பிரச்சனையை மக்களுக்கு சொல்வதாக இருந்தாலும், சஃபாண்டு ஒரு மலை, மறுவாண்டு ஒரு மலை இருக்குது. சஃபா மறுவா, நம்ம இந்த சாயெல்லாம் போகிறாங்களா, ஹஜ்ஜிக்கு போகிறவங்க, அந்த மலையை இப்போ தகர்த்து விட்டாங்க. மலையெல்லாம் இப்போ இருக்காது. ஆனால் அல்லாஹ் சின்னமுங்கிறான். அதை கூட இந்த கேடு கட்டவங்க அதை தகர்த்துட்டாங்க. சஃபாண்டு ஒரு அடையாளம் தான் போட்டு வச்சுக்கிறாங்களே தவிர, குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்ன சஃபா உல் மருவத்தை மின் ஷாயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். இவங்க ஹோட்டல் கட்டுறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த சஃபா மருவா மலையெல்லாம் தகர்த்துட்டாங்க. மலையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் உள்ளது. அப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதாக இருந்தால் சஃபா மலையில் ஏறி சவுண்டு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் சவுண்டு கொடுக்கும்போது ஈஸியாக அந்த ஊருக்கெல்லாம் போயிடும். இந்த காலத்தில் போகாது. இந்த காலத்தில் இறைச்சல் அதிகமாக உள்ள ஒரு காலம். அதனால் அந்த கார் சத்தம், அந்த சத்தம்னு சொல்லி இறைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸ்பீக்கர் வச்சு சொன்னாலே போய் சேர மாட்டேங்குது. அந்த காலத்தில் சாதாரண உயரமான இடத்துலேருந்து பாங்கு சொன்னால் கூட ஊருக்கே கேட்கும். அது ஒரு காலம் இருந்தது. அதுபோக மக்களுடைய அந்த கேட்குற திறனும் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பலவிதமான சவுண்டை கேட்டு 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 நம்ம மந்தமான நிலைக்கு வந்துட்டோம். சாதாரண மலையில் ஏறும் சவுண்டை போடுவாங்க, ஊருக்கே விளங்குது. அவங்களுடைய கேட்கும் திறன் பயங்கரமாக இருக்கு. இந்த இறைச்சல் இல்லாத காரணத்தினால ஈஸியாக அந்த சத்தம் என்ன செய்கிறேன் போய் சேர்ந்துடும். அப்படி ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க. சஃபா மர்வாவில் ஏறி தான் அறிவிப்பு செய்வாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு இந்த கட்டளை வந்தவுடனே ஒரு எல்லோரையும் கூப்பிடணுமா இல்லையா, சஃபாவில் ஏறுறாங்க. சஃபாவில் ஏறி ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. யா பனி ஃபஹரின், யா பனி அதியின், பனு அது கூட்டத்தை எல்லாமே இவங்க குடும்பத்தார் தான். எல்லாமே குறைஷுடைய வகையராக தான் எல்லாருமே. குறைஷ் வகையராக்களில் பல பிரிவு இருப்பாங்கள்ல, அந்த ஒவ்வொரு கோத்திரத்து பேரை சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க. இப்போ தூணி குறைஷுடைய உட்பிரிவுகளாக இருக்கக்கூடிய கூட்டத்தாரையெல்லாம் சஃபாவில் நின்று சவுண்டு கொடுக்குறாங்க. அப்போ எல்லா வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த சவுண்டு போய் சேருது.
சின்ன அடர்த்தியான ஊர், சின்ன ஊர் தான் அது, சின்ன அடர்த்தியான ஊர், விசாலமான பிரம்மாண்டமான ஊராவெலாம் அப்போ இருக்கலை. அவனுக்குள்ளே பேசினா சுற்றி அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே விளங்கிடும். அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடனே கூடிடுவாங்க, இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தா வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு பொது அறிவிப்பு செய்கிறதா இருந்தால் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு அழைச்சாங்கன்னா ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ இது குறைஷி கூட்டத்தரை கூப்பிட்டோன்னு யாரை சொல்லிலாம் கூப்பிட்டாங்களோ, ஹத்தா ஜீத்தமாவு அவர்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடனே திரண்டு விட்டார்கள். திரண்ட உடனே இப்போ ஜாலர் ரஜுலு இதாலம் எஸ்தத்தை அங்கே குருஜ அரசல ரசூலன், ஒரு மனிதருக்கு வர முடியாத நிலை இருந்தால் என்ன செய்வார்னு கேட்டால், இப்போ நான் அங்கே போகணும், எனக்கு பதிலாக நீ போயிருந்து ஒரு ஆளையாக அனுப்பி வச்சுருவாங்களாம். அது ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அவருக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி அழைக்கிறாங்க, நான் போகலை, எனக்கு பதிலாக நீ போயிட்டு வான்னு ஏதாவது அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு ஆளை ஃப்ரெண்டை என்ன செய்வாங்க அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரியும் செஞ்சாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது ஃபஜா அபூலஹபின், அந்த அழைப்பை ஏற்று அபூலஹபு என்பவன் வருகிறான். குறைஷுக்கு ஒருத்தர் வர்றாங்க. அபூலஹப் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய சகோதரர், அதாவது சின்னவாப்பா, சித்தப்பா. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தந்தை, நேரடியான சிறிய தந்தை தான் அபூலஹப். அப்போ இந்த அழைச்சவனை அவர் அந்த அழைப்பில் வர்றார்ல, குறைஷைத்தான் அழைக்கிறாங்க. அந்த அழைப்பை ஏற்ற உடனே அபூலஹப் வந்து விடுகிறாரு. குறைஷுகள்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட உரையாற்றுறாங்க. என்ன உரையாற்றுறாங்கன்னா, அரஐத்தக்கும் லவ் அக்பர்த்துக்கும் அன்ன ஹைலன் பில் வாதி துரீது அன் துகீர் அலைக்கும், இந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு படை உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று நான் சொன்னால், குன்தும் முசத்திகிய, நீங்கள் என்னை நம்புவீங்களா? அதாவது இந்த சஃபாவுலேருந்து கேட்குறாங்க. சஃபாவுக்கு அந்த பக்கம் ரசூலுல்லாஹ் முதுகு பக்கம், சஃபாவோட இந்த பக்கம் இருக்குது. மக்கள்லாம் முன்புறம் இருக்கிறாங்க. எனக்கு பின்புறத்தில் இருந்து ஒரு பெரிய படை ஒன்று உங்களை தாக்குவதற்காக வருகிறது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்குறாங்க. பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரொம்ப ஹிக்மத்தாக எல்லாம் பயான் பண்ண சொல்கிறான்ல, அது ரசூலுல்லாஹ்வோட ஹிக்மத்தை பாருங்கள். செய்தியை உடனே இப்படி ஒரு அல்லாஹ் என்னை வஹி ஆக்கி தந்திருக்கிறான், நபி ஆக்கியிருக்கான்னு அப்படி ஆரம்பிக்காமல் முதல்ல தன்னுடைய நாணயத்தை அங்கே நிறுவுறாங்க. நான் அவங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை நிறுவிட்டு தான் பயான் பண்ணுறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, குன்தும் முசத்திகிய, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காலு எல்லாரும் சொல்கிறாங்க, நாம் கண்டிப்பாக நம்புவோம், ஆமாம். ஏன்னு கேட்டால், மா ஜர்ரபுன ஆலைக்க இல்லா சிதுக்கா, உங்கள்கிட்ட உண்மையை தவிர வேறு ஒன்றும் பேசி நாங்கள் கேட்டதில்லையே. இதுக்கு முன்னாடி போய் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் நாங்கள் சந்தேகப்படுவோம். உங்களுடைய இத்தனை வருஷம் 40 வருஷ காலத்தில் உண்மையை தவிர வேறு ஒன்றும் சொல்லி நாங்கள் பார்த்ததில்லை, அதனால் நாங்கள் போய் செக் பண்ணிட்டு வரணும்னு வரமாட்டோம். முதுகுக்கு பின்னாடி வருதுங்களா, நானும் மேலே ஏறி பார்க்குறேன்னுலாம் சொல்ல மாட்டான். நீ சொன்னதை நம்பிடுவோம், நீங்கள் என்ன சொன்னாலும் உண்மையை தானே இது வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இன்னி நதீருல்லக்கும் பைன எதை அதாபின் ஷதீத், கடுமையான இறை தண்டனையை குறித்து உங்களுக்கு எச்சரிக்கை போகிறேன். என்ன எச்சரிக்கை போகிறேன்னா, நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னால், ஒரு கடவுள் கொள்கைக்கு வரலை என்று சொன்னால் கடுமையான இறை தண்டனை உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி, அது சுருக்கமாக அவ்வளோதான் இருக்குது. விரிவாக விளக்கியிருப்பாங்க. அப்போ அறிவிக்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஷார்ட்டாக ஒரு வரியில் சொல்கிறாரு. ஒரு வரியில் சொல்கிறதா இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் என்பது சிறுக்குண்டா என்ன, எதுக்கு கல்லை வணங்கலாமா, அதெல்லாம் கடவுளா, நம்மளை படைச்சவனை தான் வணங்கணும், இதெல்லாம் அதில் அடங்கி இருக்கும். அதை இந்த இந்த அறிவிச்சவர் மனப்பாடம் பண்ணலை, சுத்தமாக சொல்லிடுறாரு, எச்சரிச்சிட்டாங்கன்னு. அப்போ இது சொல்லி முடித்த உடனே ஃபகால் அபூலஹபின், அப்போ அபூலஹப் அந்த சபையில் இருந்த அபூலஹப் என்ன செய்கிறான்னா, தப்பன் லக்க சாயிரல் யௌம், எல்லா நாட்களும் உனக்கு நாசம் ஏற்பட்டுமா. தப்புனா நாசம், தப்பன் லக்க சாயிரல் யௌம், காலமெல்லாம் உனக்கு நாசம் ஏற்படட்டுமாக. அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியான்னு கேட்குறான். அவன் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறான்னு நினச்சா வந்திருக்கிறாங்க. இந்த பேசிக்கிலே கை வைக்க போகிறாங்கன்னு அவங்க நினைக்கல. இது சொன்னோன்னு என்ன செய்யறதுன்னு அவனால் ஜீரணிக்க முடியல. நம்ம தம்பி மகனாச்சே, நம்ம உறவினராச்சே, அப்போ அதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. நாங்கள் பாரம்பரியமாக கட்டி காத்திருக்கிற அந்த கொள்கையில் நீ கை வைக்கிறியா, எங்களுடைய பல தெய்வ நம்பிக்கை நீ இல்லைங்கிறியா, நாங்கள் எதெல்லாம் கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் கல்லுன்னு சொல்றியா, இந்த மாதிரிலாம் அடங்கியிருக்கிறதுல என்னென்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரியல. அவன் சொன்னதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே, சும்மா அலிஹாதா ஜமாத்தனாண்டா பிரச்சனை இல்லை, நீ நாசமாக போன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறான். தப்பன் லக்க சாயிரல் யோம், காலமெல்லாம் நாங்கள் உனக்கு நாசம் ஏற்படட்டும் அப்படின்னு சொன்ன உடனே நசலத், அப்போ தான் இறங்குகிறது. தப்பத் யதா அபீலஹபின், அபூலஹபுடைய கைகள் நாசமாகட்டும், தப்ப அவனும் நாசமாகட்டும். மா அகனா அன்ஹு மாலுஹு ஒமா கசப்,
அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனை காப்பாற்றாது அப்படிங்கிற கருத்துப்பட 111வது அத்தியாயம் இறங்குகிறது. இப்போ 111வது அத்தியாயம் இறங்குனதுக்கு அடிப்படையாக இருந்தது என்னென்னு கேட்டால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபா மர்வாவில் ஏறி பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கிறாட்டி போன்று இல்லாமல் நாசமாக போன்று சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யல, கடுமையான கோபம் வந்துடுது. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த வசனத்தை அதில் இறக்கியிருக்கிறான். இது ஒரு விஷயம். அப்போ இந்த அபூ லஹபுக்காகத்தான் இது இறங்கியிருக்குது. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டோம். இந்த அபூ லஹப் இதில் மட்டும் அவன் செய்யலை. அவன் அந்த எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஃபாலோ பண்ணுவது அவனுடைய வேலையாக இருந்துச்சு. இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அங்கெல்லாம் பின்னாடி போய் என்ன செய்கிறது, அவங்கள தாக்குறது, கல்லை விட்டு எரிகிறது, இருக்கிற மக்கள் மத்தியில் இந்த பொய்யனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹை பற்றி என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போவாங்க. பின்னாடி அந்த வெறி எந்த அளவுக்குன்னு அந்த ஒரு நாள் சொல்லி முடிஞ்சிட்டு போகல, அவனுடைய காலமெல்லாம் அவனுடைய தொடர்ச்சியாவது அதே மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணமாக அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரபியா பின் இபாதுன்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, ராயித்துன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி, ராயித்துன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதில் மஜாஸ், துல் மஜாஸ் என்று ஒரு சந்தை இருந்தது. அரபு நாட்டில் உக்கால் என்ற பெயரில் ஒரு சந்தை, மஜன்னாண்டு ஒரு பேரில் ஒரு சந்தை, துல் மஜாஸுங்கிற பேரில் 3 பிரபல்யமான சந்தைகள். சந்தைனா பல வெளியூர்காரங்கள்லாம் ஒன்றாந்து ஜாமான்களை விற்குவாங்க, வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் சந்தை கடை. இந்த சூப்பர் மார்க்கெட்டு கடைகள்லாம் இப்போ கிடையாதுல்ல, அந்த மாதிரி சந்தைகளில் குறிப்பிட்ட நாட்களில் எல்லாம் திரளுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரமே சந்தையில் தான் நடக்கும் எப்போவுமே. ஏன்னு கேட்டால் ஆட்களை திரட்டுறதுங்கிறதுலாம் அந்த மைக்கு போட்டு பொதுக்கூட்டத்தை அழைப்பாக கொடுக்க முடியும், நோட்டீஸாக கொடுக்க முடியும். அப்போ மக்கள் எங்கே கூடுவாங்களோ அங்கே தான் போய் பேச முடியும். நம்ம பேசுவதற்காக கூட்ட முடியாது. எங்கெல்லாம் மக்கள் திரள் இருக்குமோ அங்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணுறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்படி துல் மஜாஸுங்கிற இடத்துல உள்ளது ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறார், நான் பார்த்தேங்கிறார். ராயித்துன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதில் மஜாஸ், துல் மஜாஸுங்கிற சந்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் மக்களை அழைத்தார்கள், பிரச்சாரம் செய்து என்ன செய்கிறாங்க, இந்த தௌஹீத் கொள்கை, அல்லாஹ்வை தவிர யாரை வணங்காதீங்க, இறைவன் தான் உங்களுடைய கடவுள், இல்லைன்னா மறுமையில் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய சக்தியை, வல்லமையை, ஏகத்துவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு சந்தை கடையில் பேசுகிறாங்க. அப்போ பேசும் பொழுது ஹல்ஃபஹு ரஜுலுன் அஹ்வலு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள், அபூ லஹபுக்கு மாறுகன்று இதில் வருது, ஒன்றரை கண்ணுமாங்கல்ல, இந்த ஒன்றரை கண்ணுடைய ஒருத்தன் பின்னாடியே வர்றான். யகூலு சொல்லிக்கொண்டே வருகிறான், லா யசுத்தன்னக்கும் ஹாதா அன் தீனி ஆலிஹத்திக்கும், இந்த ஆள் உங்களுடைய கடவுள்களுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை தடுத்தர வேண்டாம், ஏமாந்துடாதீங்க, நீங்கள் இவ்வளோ காலம் வணங்குற கடவுளை விட்டு மாத்திரைக்கு இருந்தால் வந்திருக்கிறாரு, இந்த ஆள் சொல்ல நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் பெருசாக பின்னாடி கத்திக்கிட்டு போகிறான். ரசூலுல்லாஹ் அந்த பக்கம் அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறதை வேலை சந்தை கடைக்கு இவர் போவார்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயெல்லாம் ரசூலுல்லாஹ் மக்களை சந்திப்பாங்களோ அங்கேயெல்லாம் போய்கிட்டு என்ன செய்கிறான், இந்த டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை செய்கிறான். அப்போ இவர் இந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, மன்ஹாதா, இந்த பின்னாடி ஒருத்தர் கத்திக்கிட்டு போகிறாரு யாருன்னு நான் மக்கள்கிட்ட விசாரித்தவொன்னே காலு அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஹாதா அம்முஹு அபூ லஹப், அவங்களுடைய சின்ன வாப்பா அபூ லஹப் தான் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவருடைய சிறிய தந்தை அபூ லஹப் தான் இதுன்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸ் அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்குது. இதே விஷயம் இப்னு ஹுஸைமாவில் வரும்பொழுது என்ன வருதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் துல் மஜாஸுங்கிற சந்தையில் இது அறிவிக்கிற வேறு சஹாபி, அதை அறிவித்தவர் வேறு ஒரு சஹாபி அறிவிச்சிட்டார், அவரும் பார்த்துருக்கிறார். இன்னொரு சஹாபி தாரிக்குங்கிற சஹாபி சொல்கிறாரு, ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரஃபி சூக்கி தில் மஜாஸ் என்கிற அந்த கடை தெருவில் சந்தையில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. ஓ அலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா, அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். ஒரு ஹுல்லத்துனா ஒரு செட்டுக்கு சொல்லுவாங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று அணிகிறதுக்கு பேர் ஒரு ஹுல்லத்துன்னு சொல்லுவாங்க. சட்டையும் சிவப்பு கலரு, பேண்ட்டும் சிவப்பு கலரு, சட்டையும் சிவப்பு கலரு, வேஷ்டையும் சிவப்பு கலரு, இப்படி ஒரே ஒரு செட் இருக்கும்ல, மேலாடை கீழாடை, இந்த ரெண்டுக்கும் சேர்த்ததுக்கு பேர் அரபியில் ஹுல்லத்தும்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரே நிறத்தில் உள்ள மேலாடை கீழாடை அணிந்திருந்தார்கள். அது சிவப்பு கலரில் மேலாடையும் கீழாடையும் அணிந்த நிலையில் துல் மஜாஸுங்கிற சந்தைக்கு ரசூலுல்லாஹ் போய் யக்கூல் அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்கள். யா யுஹன்னாசு, மக்களே, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் தான் ஜெயிப்பீங்க, அல்லாஹ்வோட இன்னும் பல கடவுளை வணங்குனீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. இதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அது ஒரு வரியாக சொல்லுவாங்க, அதனுடைய விளக்கங்கள்லாம் இதில் இருக்கும். கேட்டவர் ஷார்ட்டாக சொல்கிறார்,
கூடு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு ரஜுலுன், ஒரு மனிதர், எத்துபாவுஹு, அவரை ரசூலுல்லாவை பின்பற்றி போகிறார். எப்படி போகிறார்னு கேட்டால் எர்மீஹு பில் ஹிஜாரத்தி, கல்லை கொண்டு எரிந்து கொண்டே போகிறார். பின்னாடி ஒரு கல்லை விட்டு அடிச்சுக்கிட்டே போகிறார். ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவர் அந்த சமூகத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக வேறு இருந்ததுனால அந்த ரவுடித்தனத்தை தைரியமாக பண்ணுவாங்க. அதனால வேறு கோத்திரம் அடித்தாங்கன்னா கோத்திர சண்டையாக போயிடும். இவர் அதே கோத்திரத்தில் உள்ளார போகுது. வேறு கோத்திரத்துக்காரன் ரசூலுல்லாஹ் அடித்தான்னா கோத்திரக்காரன் சேர்ந்துக்குருவாங்க. அது ஒரு பழக்கம் அந்த நாட்டில் இருந்துச்சு அந்த காலத்தில். இவர் அதே கோத்திரம், அபூ லஹபு குறைஷி தான், ரசூலுல்லாஹ் ஒரு குறைஷி, சின்னாப்பா மகன் தானே. அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா, அதுமா கபைஹி ஒரு கூபிகி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கெண்டை கால் பாதங்கள்ல எல்லாம் ரத்தம் ஓடுது. ரத்தம் ஓடுற அளவுக்கு கல்லால் அடித்து என்ன செய்கிறான் அந்த ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஓஹோ யக்கூடு, அவன் சொல்லி கொண்டிருக்கிறான், யாயு ஹொன்னாசு மக்களே லா துத்தி உஹு, இவர் சொல்ல கேட்காதீங்க. இப்போ இன்னும் கதாபுன், இவர் ஒரு பொய்யர், ஒரு பொய் சொல்கிறாரு, இவரை கேட்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வர்றான். கல்லால் வேற தாக்கவும் செய்கிறான். அப்போ பொக்குழ்த்து, அப்போ அந்த தாரிக்குங்கிற அறிவிக்கிற சஹாபி கேட்குறாரு, மன்ஹாதா, இந்த ஆள் யார்? அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு, இவர் ஏன் பின்னாடி கல்லை விட்டு எறிகிறாரு, இந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டவுடனே அப்போ சொன்னாங்களாம், ஹாதா குலாமு பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மக்களில் உள்ள ஒரு ஆள் இவர். அப்துல் முத்தலிப் தான் பாப்பா, அபூ லஹபுக்கு வாப்பாவும் அப்துல் முத்தலிப் தான். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லாவுக்கு வாப்பாவும் அப்துல் முத்தலிப் தான். அப்துல் முத்தலிபுடைய புள்ளவர் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க, அவர் அப்துல் முத்தலிப் பேரன்னு சொல்லி. அப்போ மன்ஹாதல்லதி எத்துபாவுஹு எர்மீஹி பில் ஹிஜாரா, இப்போ இந்த கல்லை விட்டு எரிஞ்சிக்கிட்டு போகிறான் அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டவுடனே, ஹாதா அப்துல் உஸ்ஸா அபூ லஹப், இவர் தான் அப்துல் உஸ்ஸா. அவர் நிஜ பேர் அப்துல் உஸ்ஸா. அபூ லஹபுக்கு பேர் அப்துல் உஸ்ஸா என்பது தான். உஸ்ஸான்னு ஒரு சிலை இருந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான்ல, அஃபரா இத்துமுல் லாத்த ஒல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸா மனாத்து, 3 கடவுள் வச்சுருந்தாங்க. 160 வச்சுருந்தாங்க. பிரதானமாக 3 கடவுள் மெயின் கடவுளாக வச்சுருந்தாங்க. அது லாத்து ஒன்று, உஸ்ஸா ஒன்று, மனாத்து ஒன்று. அவனுக்கு பேர் அப்துல் உஸ்ஸான்னு பேர். உஸ்ஸாவுக்கு நான் உஸ்ஸாங்கிற சிலைக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி அப்துல் உஸ்ஸான்னு அவருக்கு பேர் வச்சுருந்தாங்க. உஸ்ஸாவை கடவுளாக்குனதுனால அடிமைன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு இந்த அபு லஹபுன்னு பேர் வந்தது. அபு லஹபுன்னா நெருப்பு ஜுவாலையின் தந்தைன்னு அர்த்தம். அபுன்னா தந்தை, லஹபுன்னா தீ ஜுவாலை, தீ ஜுவாலை எரியும்ல, அந்த தீ ஜுவாலையாக எரிகிறதுக்கு லஹபும்பாங்க. அதனுடைய தந்தைன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு கேட்டால், இவன் அவ்வளோ நல்லா பயங்கரமாக தங்க கடலில் இருப்பானாள், நெருப்பு கலரில் இருக்கிறதுனால அபூ லஹப் நெருப்பு ஜுவாலையின் தந்தைன்னு வைத்தார்கள் என்று ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. சும்மா தஃப்சீர்கள் எழுதியிருக்காங்க, ஆதாரம்லாம் காட்டல. அதுவாக இருக்கலாம். அல்லது லஹபுன்னு கூட ஒரு புள்ள இருந்தாலும் அபூ லஹப்னு வைப்பாங்க. அவருக்கு புள்ள லஹபுன்னு இருந்தால் கூட லஹபுடைய வாப்பா அப்படின்ற ரெண்டுமே ஊகம்தான். இதுக்கு ஆத்தென்டிக்கான நியூஸ் இல்லை. ஆனால் ரெண்டில் ஒன்றா தான் இருக்க முடியும். இந்த பேர் வைக்கிறது அந்த தன்மையை கொண்டு பேர் வைக்குவாங்க. இல்லைன்னா அவனுடைய பிள்ளையை கொண்டு இந்த பேர் அபுன்னு போடுறது, அபு பக்ரு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது பக்ருன்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அபு பக்ருன்ட்டுவாங்க. ரசூலுல்லாவுக்கு காசிம்னு ஒரு பிள்ளை இருந்ததுனால அபுல் காசிம், ரசூலுல்லாவுடைய தலைப்புள்ள காசிமாக இருந்ததுனால ரசூலுல்லாவுடைய பட்டப்பேர் என்ன இந்த சமுதாயத்தில் அபுல் காசிம், காசிமின் தந்தை. இப்படி பிள்ளைகளோடு சேர்த்து சொல்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இந்த அபூ லஹப் என்பது இவனுக்கு ஒரு வரலாற்றில் இல்லாட்டா கூட லஹபுன்னு ஒரு பிள்ளை இருந்தால் தான் வைப்பாங்க. லஹபுன்னு ஒரு பிள்ளை இருந்தால் லஹபுடைய தந்தை அப்படின்னு பிள்ளையாக இருக்கணும். தலைப்புள்ள லஹபுண்டு இருந்தால் அவரை அழைக்கிறது என்ன செய்வாங்கன்னா லஹபுடைய தந்தைன்னு அழைச்சிருப்பாங்க. அல்லது அவனுடைய கலர் நல்லா இருந்ததுனால அப்படியும் தன்மைக்கு போகிறோம், நீதியின் தந்தையும்பாங்க. அவர் நீதியாக இருந்தான்னு சொன்னால் நீதியின் தந்தையும்பாங்க. அப்படி ஒரு 2 அர்த்தத்துக்கு தான் அந்த அரபில் பயன்படுத்துவாங்க. இந்த அபுங்கிற தந்தைங்கிறத அவனுடைய நிஜமான புள்ளை இப்படி இருந்தால் இந்த பிள்ளையுடைய தந்தையும்பாங்க. அல்லது ஒரு தன்மை, ஒரு நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கத்தின் தந்தை, நீதியின் தந்தை, நேர்மையின் தந்தைன்னு அப்படி சொல்கிறதா இருந்தாலும் அந்த அபுங்கிறத போடுவாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று, ரெண்டில் எதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஆனால் 2இல் ஒன்றாக தான் இருக்கணும். அந்த வழக்கத்திலிருந்து தான் 2இல் ஏதோ ஒன்றுக்கா அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. அவனுடைய பேர் அபூ லஹப் இல்லை, ஆனால் அபூ லஹப் என்று தான் அறியப்பட்டிருக்கிறான். ஒரு அபூபக்கருங்கிறது பேர் யாருக்கா தெரியுமா? அபூபக்கர் தான் அறியப்பட்டார். அவருடைய பேர் அப்துல்லா இருந்தாலும் யாருக்கும் தெரியாது. அபூபக்கர்னா தான் தெரியுமே தவிர அப்துல்லாங்கிற பேர் தெரியாது. அந்த மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த அபூன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பேரில் அறியப்பட்டுருவாங்க. அல்லாவே வஹி இறக்குறான்னு சொன்னால் அவன் அந்த பேரில் எவ்வளோ அறியப்பட்டிருக்கான்னு பார்த்துங்க. அப்துல் உஸ்ஸாவுடைய கை நாசமாகட்டும் நல்லா சொல்லலையில்
அது அபூலஹபுடைய கைன்னு நல்லா சொல்கிறதுனால இந்த அபூலஹப் என்கிற ஒரு பேர் வந்து மக்கள் மத்தியிலையும் பிரசித்தமாக இருந்துச்சு. சொன்னாலும் அவனை தான் சொல்கிறோன்னு வழங்குற மாதிரி இருக்கணும், அப்போ தானே சொல்ல முடியும். ஒரு பட்ட பேர் சொல்கிறோம்னா இன்னாரை தான் சொல்கிறோன்னு எல்லோரும் வழங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயம் இருக்குங்கிறது இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இப்னு ஹுஸைமாவில் இந்த ஒரு செய்தி இருக்குது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த அபூலஹபுங்கிற ஒரு ஆள் வந்து ரசூலுல்லாஹ் இந்த தப்பன் லக்குன்னு சொன்னான்ல, அந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, அதுக்கு பிந்தி தொடர்ச்சியாக பிரச்சாரத்தின் துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவனுடைய இது நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த அபூலஹபுக்கு வந்து அல்லாஹ் நாசமாகட்டுன்னு சொன்னாலும் அடுத்த நாள் செத்து போயிட்டான்னா சாவலை, ஒரு வருஷத்தில் செத்தானா சாவலை. அவன் வந்து ரொம்ப லேட்டாக தான் சாவறான், அவனுக்கு மரணம் வந்து உடனேலாம் வரல. எப்போ வருதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தெலாம் பண்ணி போயிடுறாங்கல்ல, போயிட்டு இந்த பத்ர் போர் நடக்குதுல்ல, அந்த பத்ர் போர் நடக்கிற நேரத்தில் இவனுக்கு வந்து மக்காவில் ஒரு விதமான ஒரு கொப்புளம் ஏற்பட்டு ஒரு நோய் வந்திருக்குது. அந்த கொப்புளத்தில் வந்து கொப்புளம்னா சீல் சரங்கெலாம் ஓடக்கூடிய அந்த நோய், அது எங்கே பார்த்தாலும் சீல் சலமாக இருக்கும். அப்படி நோய் வந்தவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் அவன் வந்து பத்ர் போரில் கலந்துக்கிறாம அவன் சார்பாக ஒரு ஆள் அனுப்பி வச்சான். அதுவும் அந்த அப்படி சத்தம் போட்டிருந்தாங்க, நீ வரணும், இல்லாட்டி உன் சார்பாக ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் பத்ர் போரில் வந்து காஃபிர்களில் வந்து கலந்து கொள்ளணும்னு இந்த ஊர் கட்டுப்பாடு போட்டு வச்சுருந்தாங்க. இவன் ஒரு ஆளை என்ன செய்யணும், ஆசு என்ப ஒரு ஆளை வந்து தன் சார்பாக அனுப்பி வைத்து நீ போய் கலந்துக்கன்னு சொல்லிட்டோன்னே இந்த போர் முடிஞ்சு ஒரு வாரத்தில் 7 நாளில் வந்து இந்த சீல்லாம் ரொம்ப இதாக போய் நாற்றம் எடுத்து போய் கடைசியில் ஆள் வந்து செத்துட்டான் ஒரு வாரத்தில். ரொம்ப எந்த அளவுக்குன்னா உடம்பெல்லாம் அழுகி போய் யாரும் தொடாமல் அவங்க பிள்ளைகள் கூட அடக்கம் பண்ணாமல் தெருவுலதுக்கி போடுற அளவுக்கு ஒரு கேவலமாக ஏற்பட்டு பிறகு எல்லோரும் ஏன்டா அவன் தகப்பனை போய் போட்டு வச்சுக்கிறேன்னு கேட்ட உடனே அவனை போய் அடுக்கினாங்கன்னு வருது. அதனால் அல்லாஹ் வந்து நாசமாக்குறதுன்னு சொன்னது வந்து இது மறுமையுடைய விஷயந்தான் விளங்கிக்கணும். அல்லாஹ் வந்து அழிக்கவுனா இல்லை. அபூலஹபுடைய கை நாசமாகட்டும்னு அங்கே கூட நாசமாகிடணும்ல. இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கிறான், ஒரு நாளில் ஆகணும், 2 நாளில் ஆகணும், ஒரு மாதத்துல அது ஆகணும். அவன் வந்து இயற்கையான மரணம் மாதிரி தான் ஏறக்குறைய இந்த சீல் செலம் வச்சு செஞ்சாலும் ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்து ஒரு நல்ல ஒரு வயசு தான் இருக்கணும். பத்ர் போருடைய நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு 55 வயசுன்னு சொன்னால் இவனுக்கு ஒரு 70 வயசு 80 வயசாக இருக்கும்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய சின்ன வாப்பான்னு சொன்னால் வாப்பாவுடைய பிறந்து வருங்கும்போது ரசூலுல்லாஹ்வோட வயசு கூட தானே இருக்கணும். அப்போ இவன் வந்து ஒரு 70-75 தான் மூத்தா போனதுங்கிறது ஒரு பெரிய அது ஒரு தண்டனையாக சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹுடைய இந்த அபூலஹபுடைய கை நாசமாகட்டும்னு சொல்வதற்கு சிலதுக்கு அல்லாஹ் துன்யாவில் ஏற்றுக்கிட்டு தண்டனை கொடுத்துருவான், சிலருக்கு அப்படி கொடுத்துருக்குறான். ஆனால் இதில் கொடுக்கல நல்லா வழங்குது. இதில் என்ன செய்யலாம், அவனுக்கு தப்பத்து ஏதான்னு சொல்லிவிட்டு அவனை வந்து அல்லாஹ் அழிக்கலை, அவன் கை நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அந்த அர்த்தமே அந்த சூறாவில் வருது. எப்படி வருது, யஸ்லா நாரன் ராத்த லஹபின், தீ ஜுவாலையை கொண்ட அந்த நரகத்தில் இவன் எரிவான் கருகுவான், அதான் அதுக்கு அர்த்தமே. அதை நாசமாகறான்னு அர்த்தத்தை அந்த சூறாவில் வந்துருச்சு. தப்பத்தியதா அபீலஹபின் மட்டும் அதில் வரல. தப்பத்தியதா அபீலஹபின் ஒரு தப்பு மா அகுனான்ஹு மாலுஹு மா கசப் யஸ்லா நாரன் ராத்த லஹபின். அவன் பேர்லையும் லஹபு வருதா, இந்த எல்லாம் நரகத்துக்கு லஹபுன்னு போடுறான். ராத்த லஹபின் நரக ஜுவாலை உடைய அந்த நரகத்தில் வந்து இவன் எரிவான், எரிந்து என்ன செய்வான், கிடப்பான், நாசமாவான்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அபூலஹபுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சாபம் என்பது வந்து தண்டனை என்பது துன்யாவில் கொடுத்த தண்டனை இல்லை. துன்யாவில் இருந்த வரைக்கும் அவன் வந்து மக்காவிலேருந்து ரசூலுல்லாஹ் விரட்டுற வரைக்கும் அவன் காரணமாக இருந்தான். அது மாதிரி வந்து எல்லோரும் விரட்டப்பட்டாங்கல்ல சஹாபாக்கள்லாம், ரசூலுல்லாஹ் வரைக்கும் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்கல்ல, அதில் எல்லாம் இவன் ஒரு சூத்திரதாரியாக தான் இருந்தான், சக்தி வாய்ந்தவனாக தான் இருந்தான். பல வகையில் இப்போ கல்லை விட்டு எறிகிற அளவுக்கு வலிமையாக தான் இருந்திருக்கிறான். பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாட ஒரு கல்லை விட்டு எரிஞ்சால் யாராவது விடுவாங்களா, இவனை விட்டாங்க. அப்போ இவன் ஒரு வலிமையானவனாகவும் பவர்ஃபுல்லாகவும் தான் துன்யாவில் இருந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் உனக்கு நரகந்தாங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிக்ளேர் பண்ணுறான். என்னோட நோக்கம், நீ அபூலஹப் நாசமாகட்டும்னா துன்யாவிலே அவனுக்கு வந்து உடனே குஷ்டம் வந்துருச்சு, உடனே அப்படி செத்தான், இப்படி ஒரு இழிவான மரணம்னு சிலது மக்கள்கிட்ட இருக்கும்ல, அப்படி ஒரு மரணத்தை எல்லாம் கொடுத்துருக்கணும். விரைந்த மரணத்தையோ அல்லது இழிவான மரணத்தையோ எல்லாம் வந்து சிலருக்கு கொடுத்துருப்பான். அப்படி கொடுக்காம இவனுக்கு என்ன செய்கிறான், இயற்கையாக தான் சாவுறான். அது இப்போ சீல் வச்சு செஞ்சுதாங்கிறது ஒரு இதாக இருந்தாலும் அது மாதிரி அப்படி சாவத்தானே செய்வாங்க, அது ஒரு நோய் தானே. அது மாதிரி உள்ளதில் தான் செத்துருக்கானே தவிர. அப்போ அந்த தப்பத்தி ஏதாவுடைய அர்த்தம் என்ன இல்லைன்னு கேட்டால் அவனுடைய உலகத்தில் அவனுக்கு நாசம் ஏற்பட்டுருச்சு, உலகத்தில் கை காலில் விளங்காமல் போச்சு, கையைத்தான் நாசமாகுதுங்கிறான்ல. அவள் கை விளங்காமல் போச்சுன்னா இருக்கணும்ல, கை விளங்காமல் எல்லாம் போல அந்த கையை கொண்டு தான் கல்லெல்லாம் எரியிறான். கை நாசமாக போயிட்டுன்னு சொன்ன பிறகு தான் அந்த கையினால தான் கல்லெல்லாம் எரியிறான். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் தப்பத் எதா அபூலஹப்னா அபூலஹபுடைய கை நாசம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் கையை வந்து மனுஷனுக்கு சொல்லுவாங்க.
ஒரு கை தலையை மனுஷன் சொல்கிற மாதிரி கையை என்ன செய்வாங்க, கையை சொல்லுவாங்க, அது மனுஷனை குறிக்கும். இவர் தான் நம்ம கையின்னு சொல்கிறோம்ல, இவர் தான் நமக்கு வலது கை, இவர் தான் இடது கைங்கிறோம்ல. அந்த மாதிரி செய்யும்போது ஒரு மனுஷனை வலது கைன்னு சொன்னால் உதவியாக இருக்கிறவன் அர்த்தத்துக்கு அப்படி அந்த மாதிரி அர்த்தமே தவிர கைங்கிற அர்த்தம் அது கிடையாது. அபூலஹபுடைய கை நாசமாகட்டும்ன்றது கையை அழிஞ்சு போயிருக்கணும்ல, அப்படி அழியலை. எல்லாரையும் போல தான் இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இது இந்த சூறா இறங்குனதுனுடைய ஒரு விஷயம். இது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அது வந்து சில இந்த இது பரேல்விகள் போன்றவர்கள் கபூர் வணங்கிகள் வந்து இந்த செய்தியை வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஒரு மீலாது விழாவுக்கெல்லாம் இப்போ அபூலஹப் கொண்டு அந்த ஆதாரமாக காட்டுவாங்க. அந்த செய்தி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், இது தொடர்பாக இருக்கிறதுனால. என்னென்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கல்ல, பிறந்த உடனே இந்த செய்தியை வந்து அபூலஹப் வந்து சின்ன வாப்பா பெரியாப்பா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுக்கு சகோதரர். அப்போ அந்த குழந்தை வந்து உங்கள் தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு அல்ல உங்கள் அண்ணனுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிற ஒரு செய்தியை அபூலஹப்ட்ட வந்து சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்னு கேட்டால், அபூலஹப்ட்ட ஒரு அடிமை சுவைபான்னு இருந்தாங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க, உங்கள் தம்பிக்கு வந்து உங்கள் அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, முகமதுன்னு புள்ள பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சொன்னவுன்னு அந்த சந்தோஷத்தில் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த நல்ல செய்தி சொன்னதுக்காக உன்னை விடுதலை செய்கிறாங்கிறான். அப்போ அந்த பாசம்லாம் எப்படி இருந்திருக்கு, நபின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு தான் எதிரியே தவிர அந்த குடும்பத்தை எதிர்த்து சில பேர் இருப்பாங்க. இந்த குடும்ப சண்டை இருக்கும்ல, அதுக்காக எதிர்ப்பாங்க இல்லை, அதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் மேலே எவ்வளோ பிரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அவர் பிறந்த செய்தியை கேட்டவுடனே ஒரு அடிமையை விடுதலை செய்கிற அளவுக்கு அவனுடைய தன்மை இருந்துச்சுங்கிறத நம்ம ஹதீஸுகளில் இருக்குது. அப்போ அபூலஹப் வந்து ரசூலுல்லாஹ் வந்து நபின்னு சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் மேலே ஒரு அன்பு, பிரியம், முஹப்பத்து எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னவுன்னு தான் அவனுக்கு ஏற்றுக்க முடியலை. அவனுக்கு எது முக்கியமாக இருக்குன்னா, அவன் தெய்வம்னு நினச்ச கல் மண் இதை தான் கடவுள், இந்த கொள்கையை மாற்றுறதுக்கு இந்த ஆள் முயற்சி பண்ணுறாருங்கிறது தான் அவனுக்கு கோபத்துக்கு முக்கியமான காரணம். அதுக்கு முன்பகையெல்லாம் கிடையாது. இந்த அண்ணன் தம்பி பங்காளி சண்டை சமயத்தில் இருக்கும்ல, அந்த சொத்து தண்டைகள் என்ன செய்யணும்னா அண்ணன் தம்பி பங்காளி சண்டை இருக்கும், அதுக்காக வேண்டிய விஷயத்துக்கு எதிர்ப்பாங்க. இவனுக்கு அந்த மோட்டிவும் கிடையாது. மோட்டிவ் பூரா என்னென்னு ஊறி போன அந்த சிலை வணக்கம் தான், ஆழமாக பதிஞ்சு விட்டு அந்த சிலை வணக்கம், அதை அந்த ஆள் ஒழிக்க வந்திருக்கிறாரு அப்படிங்கிற கோபத்தெலாம் செஞ்சுருக்கிறான். அப்போ இது சம்மந்தமான ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த சுவைபா தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு பால் ஊட்டி சுவைபாங்கிறவங்க ரசூலுல்லாவுடைய பால்குடி தாயில் வருவாங்க. ஹலீமா வர்ற மாதிரி சுவைபா என்பவங்களும் ரசூலுல்லாவுக்கு பால்குடி தாய். குழந்தை பிறந்தவுடனே என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த அரபுல ஒரு வழக்கம் வச்சுருந்தாங்க, குழந்தை பெற்ற தாய்மார்களை விட பால் குடிக்கக்கூடிய செவிலி தாய் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அபூலஹப் அடிமையாக இருந்ததுனால அவங்களுக்கு அந்த பால் சுரக்கக்கூடிய பருவமாக இருந்ததுனால அந்த குழந்தைக்கு இவங்களும் பால் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு விஷயம்னு வைங்களேன். இப்போ இதை பற்றி என்ன வருதுன்னு கேட்டால், இதை ஒரு அபூலஹப் இறந்த உடனே ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் வருதுங்க. ஆனால் இது ஹதீஸுன்னு சொல்லி புகாரில் வந்துச்சுன்னு ஹதீஸுன்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அது புகாரில் எப்படி வருதுன்னு வழங்குறதில்ல. புகாரில் எப்படி வருதுன்னா, புகாரில் 5101வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு சொன்னால், லம்மா மாத்த அபூலஹபின், இது யார் சொல்கிறாண்ட, உருவா என்பவர் சொல்லுகிறார். உருவா என்பவர் யாருன்னு கேட்டால் அவர் சஹாபி கிடையாது. இது வந்து இப்போ அபூலஹப் மௌத்தா போகும்போது பார்க்கலாம் கிடையாது, அவர் அதுக்கெலாம் ரொம்ப பின்னாடி வந்து பிறந்த ஒரு ஆள் தான் உருவா என்பவர். அப்போ உருவா சொல்கிறாரு, அதாவது கால உருவா, அதாவது லம்மா மாத்த அபூலஹபின், அபூலஹப் வந்து இறந்த உடனே உரியஹு பாவுல் அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தாரில் சில பேருக்கு கனவில் காட்டப்பட்டது. அபூலஹப் செத்து போன உடனே அபூலஹபை வந்து அவங்க குடும்பத்தார், அபூலஹபுடைய பொன்னாட்டி பிள்ளைங்க ஏதாவது இருப்பாங்கள்ல, அண்ணன் தம்பி யாராவது கனவுல காட்டப்பட்டுச்சான். காட்டப்பட்டவொன்னே ரொம்ப ஒரு மோசமான தோற்றத்தில், ஒரு நரகவாசிங்கிற மாதிரி அறிந்து கொள்ளக்கூடிய தோற்றத்தில் அவனை வந்து சிலர் பார்த்தாங்க, கனவுல பார்த்தாங்க. அப்போ கனவுல கேட்குறாங்களா, மாதா லகீத்த, உனக்கு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அபூலஹப் சொன்னான்னா, நான் வந்து இந்த என்னுடைய ஒரு விரலை நீட்டி அந்த சுவைபாவை நான் வந்து விடுதலை செஞ்சேன்ல, அதுக்காகத்தான் இந்த விரலில் மட்டும் என்ன செய்கிறது, எனக்கு நரகம் தீண்டலை, மற்றபடி எனக்கு நரகம் தீண்டுருச்சுன்னு அவர் கனவுல அவர் சொன்னார் அப்படின்னு புகாரில் வருது. இதை வச்சு என்ன செய்வோம், அந்த மீலாது குற்றம் என்ன செய்யணும்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லாஹ் இந்த விரலை வாட்டி அந்த விடுதலை செஞ்சதுக்காக வேண்டி காஃபிராக இருந்தால் கூட அது மீலாது விழா, முதல் மீலாது விழா கொண்டாடினது அபூலஹப் வாங்க. அபூலஹப் தான் இது ஃபஸ்ட்டு மீலாது விழா, அது கரெக்டு தான். அது அபூலஹப் தான் மீலாது விழா கொண்டாடி இருக்கிறான், நல்ல ஆளுக்க கொண்டாடலை. அப்போ அபூலஹப் வந்து மீலாது விழா கொண்டாடின காரணத்தினால அவனுக்கு பாருங்கள், சொர்க்கத்தில் அவனுக்கு இவ்வளோ பெரிய கொடூரம்னா இருந்தால் கூட அந்த கையை காட்டி விடுதலை செஞ்சானான். அப்போ கையை காட்டி விடுதலை செஞ்சாலும் அது கைக்கு மட்டும், அந்த விரலுக்கு மட்டும் ஆள் வரலன்னு இதை ஒரு ஹதீஸ் மாதிரி சொல்லுவாங்க. இது ஹதீஸ் அல்ல, இது உருவான்னு ஒரு ஆள் சொல்கிறாரு.
உருவாங்கிறவர் அந்த அபூலஹப் இறக்கும் இப்போ வாழ்ந்த ஆள் கிடையாது. அப்படியே இருந்தால் கூட கனவுல பார்த்தா யார் பார்த்தா? கனவுல பார்த்தவர் யார்? அது சஹாபியா? எப்படி பார்த்தாரு? அந்த கனவுக்கு ரசூலுல்லாஹ் போய் அங்கீகாரம் கொடுத்தாங்களா? கனவுல என்ன வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். அவர் கனவில் சிலர் பார்த்தார்கள், கனவில் கேட்டார்கள், கனவில் சொன்னார்னு சொல்கிறத வச்சுக்கிட்டு புகாரில் வருதுங்கிறாங்க. புகாரில் என்ன மாதிரி வருது? ஹதீஸ்னு வருதா? இது ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட மாதிரி வருதா? அது ரசூலுல்லாஹ் இது அங்கீகரித்த மாதிரி வருதா? அல்லது கனவு கண்ட ஆள் யாருண்டாச்சும் இதில் வருதா? இல்லை. கனவுல நடக்கிற உரையாடலாம் மார்க்கமாகுமா? கனவுல என்ன வேணாலும் காட்டலாமே. உங்கள் சொந்தக்காரங்களை இறந்து போன ஒரு ஆளை கூட சொர்க்கத்தில் மாதிரியும் காட்டலாம், நரகத்தில் மாதிரியும் காட்டலாம். அதனால அந்த அர்த்தம் கிடையாது. நரகவாசி மாதிரி நீங்கள் கனவுல கண்டாலும் நரகவாசி கிடையாது, சொர்க்கவாசி மாதிரி கனவுல கண்டாலும் சொர்க்கவாசி கிடையாது. அப்படி காட்டுறதுங்கிறது மறுமையில் உள்ள அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இங்கே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அது எல்லாம் அங்கே போன பிறகு தான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கனவு கண்டிங்கன்னா ஷைத்தான் வேலைன்னு என்ன செய்யணும்? அவுது பில்லா சொல்லிட்டு அதை கடந்து போயிடணும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்கன்னா, இது அபூலஹப் சொன்னதுக்காக வேண்டி இந்த ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த அபூலஹப் அழிஞ்ச விஷயத்தை சொல்லும் பொழுது, அபூலஹப் எப்படி செத்தான்னு சொன்னோம்ல, அந்த நோய் செத்தாங்கிறோம்ல, அதுக்கு சில முஸ்னத் அஹ்மதுலையும் அதே மாதிரி பஸாருங்கிற நூல்லையும் இதுக்கு ஹதீஸுகள் இருக்குது. இருந்தாலும் இந்த செய்தியில் ஒரு அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸுடைய கொள்ளு பேரன் ஹுசைன் இப்னு அப்துல்லாங்கிறவர் அறிவிக்கிறார். இப்னு அப்பாஸுங்கிறோம்ல, அந்த சஹாபியுடைய ஒரு கொள்ளு பேரனாக இருக்கக்கூடிய ஹுசைன் இப்னு அப்துல்லா என்பவர் தான் இந்த மாதிரி அபூலஹப் நோய்வாய்ப்பட்டான், உடம்புலாம் சீல் செலமாக போயிடுச்சு பத்ர் போருக்கு பிறகு, அதுக்கு பிறகு அவனை யாரும் அடக்கம் பண்ணலை, அது நாத்தம் அடித்து போச்சு உடம்புலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி முதல்ல சொன்னேன்ல. அது எங்கே வருதுன்னு சொன்னால் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது. அது அறிவிக்கிற ஆள் ஹுசைன் இப்னு அப்துல்லா தான். பஸார்ன்ற நூல்லையும் வருது, அதே ஆள் தான் அறிவிக்கிறாரு. ஆனால் இவர் கொஞ்சம் பலவீனமான ஆள், இட்டு கற்றவர் பொய்யர் கிடையாது, பலவீனமான ஒரு ஆள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செய்தி ஆதாரம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வரலாறுகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடிலாம் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தாங்க வரலாறு, இவனுக்கெல்லாம் வரலாறு எழுதியாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தரத்தெல்லாம் கிடைக்கும். ஏன்னா ஒன்றுமில்லாத விட நிறைய எல்லாம் நம்பகமான ஆளுக்கு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் கொஞ்சம் பலவீனமானவர்னு சொல்லப்படுறவங்களாக இருக்கிறாங்க. பலவீனமானவர்களுடைய விஷயமா இருந்தாலும் நம்ம அமல் செய்கிற விஷயம் ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏற்றுக்கிற மாட்டோம். ஸோ வரலாறு தான் அவர் இங்கே போனார், இவர் அங்கே வந்தார், இத்தனை செத்தாதுங்கிறதுலாம் அதில் நம்ம அமல் செய்கிற ஒன்றும் கிடையாது. வரலாறு அப்படி தான் இருக்கும். இந்த அளவு இதுலையாவது பலவீனமானன்னு ஒன்று இருக்கிறது. உலகத்தில் மற்ற மனுஷனுடைய வரலாறுக்கு அது கூட இருக்காது, சும்மா சொல்லுவாங்க அவ்வளோதான். யார் சொன்னாலும் இருக்க சோர்ஸ் இருக்காது. அண்ணா சொன்னாருங்கிறதுக்கு அண்ணா சொன்னாருமாங்க சார், அண்ணா யார்கிட்ட சொன்னார் இருக்காது, அவர் யார்கிட்ட சொன்னார் இருக்காது, அவர் யார்கிட்ட ஒன்றுமே இருக்காது. உலக வரலாறாக எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த புஸ்தகம் எழுதுறானவன் தான் எழுதுவானே தவிர அதுக்கு எந்த ஒரு சோர்ஸையும் அவனால் காட்ட முடியாது. பெரும்பாலான சம்பவங்களுக்கு 1-2 சோர்ஸு காட்டுவாங்க. ஆனால் இதில் இஸ்லாமில் பலவீனம்னு சொல்லக்கூடியதுங்கிறதையும் நிறைய அறிவிப்பாளர்லாம் வர்றாங்க. அதோடு கம்பேர் பண்ணுவோம், இது பெட்டரான செய்தி தான். இருந்தாலும் இது பலவீனம் தான். பலவீனமாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே 10 நபித்தோழர்கள் வரலாறு என்ற தொடரில் இதை சொல்லியிருக்கிறோம். வரலாறு விஷயத்துக்கு பொய்யர் என்றோ இட்டுக்கற்றவர் என்றோ சொல்லப்படாதவர்கள், லேசாக மன சக்தி கம்மி, ஒரு நினைவாற்றல் குறைவு, அந்த மாதிரி பலவீனம் இருக்கும்ல, அவங்க சொல்வது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதில் அமல் செய்ய ஒன்றும் இல்லை, சும்மா தகவலை அறிந்து கொள்வது தானே தவிர இவர் அவரை கொண்டார் இவர் அவரை கொண்டார்னு சொல்வதில் நமக்கு அமல் செய்ய என்ன இருக்குது, மார்க்க கொள்கை வகுக்கையில் என்ன இருக்குது, அப்படி உள்ள விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்கிறோம். பலவீனமான ஒரு ஹதீஸ் சொல்லிவிட்டால் நாளைக்கு என்ன செய்ய கேட்பாங்கிறக்காண்டி ஒரு எக்ஸ்ட்ரா நானே சொல்லிவிட்டேன். பலவீனம் தான், சின்ன பலவீனம். இது நம்ம கொள்கையை வச்சுருக்கிறோம். பலவீனமாக இருந்தாலும் தொழுகையை பற்றி, நோம்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, சட்டங்களை பற்றி, அக்கீதாவை பற்றி சொல்ல விஷயமா இருந்தால் இதை ஏற்றுக்கிற மாட்டோம். இது அபூலஹப் எப்படி செத்தாங்கிற சும்மா ஒரு காஃபியருடைய மரணத்தை குறித்த ஒரு செய்தி. இது அந்த செய்தியை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்கங்கிறது தான். அதனால் அது ஒரு விஷயமாயிடுச்சு. அதே மாதிரி எதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், அவருடைய 7 நாள் தான் அவர் இருந்தாராம். ஒல்லாஹி மாஷ பாததாலிக்கு இல்லா சபாவில் பத்ர் போர் முடிஞ்சு 7 நாள் தான் அபூலஹப் வாழ்ந்தது. அதுக்கெல்லாம் எல்லாம் அந்த அரசாங்கிற அந்த கொப்புளம், அந்த சீல் வைக்கக்கூடிய கொப்புளை வைக்கிற நோயை கொடுத்து அல்லாஹ் அவரை கொண்டுட்டான். புலக்க திறக்கஹு பனூன லைல தைனி சலாத்தன். அவங்க பிள்ளைகள் கூட போய் கொரோனா அவங்கள தொடமாட்டாங்கல்ல பாடி, அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் கூட அவனை தொடாமல் போட்டு வச்சுட்டாங்க, நாரி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதில் வருகிறது. அதுக்கு இது ஒரு தகவலாச்சா. இது அபூலஹபுடைய ஒரு விஷயம். அடுத்தது இப்போ அர்த்தத்துக்கு வாங்க. தப்பத் யதா அபீ லஹபின். அபூலஹபுடைய 2 கைகளும் அழிந்து விட்டன. அதை கூட என்ன செய்யலான்னு கேட்டால், அந்த 2 கைகளும் இலக்கியமாக சொல்லப்பட்டான்னு அந்த கனவுல காட்டப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு கவுண்டர் அந்த வசனத்தில் இருக்குது.
கை அழிஞ்சிருச்சுங்கிறான். இல்லை கையை மட்டும் எல்லாம் காப்பாற்றினான்னு சொல்கிறாங்க. இவங்க கை தான் அழிஞ்சது, எல்லாம் கையத்தான் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். கையில் மட்டும் என்ன செஞ்சான், அந்த நரகத்துக்கு ஒரு போகாமல் இருந்தார்னு அந்த கனவுல காட்டுற விஷயம் வந்து அது ஒரு மாற்றமாக இருக்குன்னு ஒரு கூடுதல் தகவலுக்கு வச்சுக்கலாம். இப்போ தப்பத்தி அபிலஹபின், அபுலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். கை என்பது அவனுடைய பலத்தை சொல்லக்கூடியது, அவனுடைய ஆற்றல் சக்தி தான் கையை சொல்லுவாங்க. கை தான் எல்லாத்துக்கும் இதாக இருக்குது. உன் கைவசம் உள்ளதும்பாங்க. கைவசம் கோடிக்கணக்கான சொத்து இருக்குல்ல, கோடிக்கணக்கான சொத்து அவன் கைவசம் இருக்கும்பாங்க. அவன் கையில் இருக்காது, அது அவன் சொத்து பேப்பர் பத்திரம் வச்சு பீரோவில் பூட்டி வச்சுருப்பான். நம்ம என்ன சொல்லுவோம், அவன் கைவசத்தில் இருக்குமோ? கைவசத்தில் இருக்காது. கைவசத்தில் பாக்கெட்டில் வச்சுக்க, அது மட்டும் தான் கைவசத்தில் உள்ளது. பாக்கி எல்லாம் கையில் இருக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு உடைமையானதை கைவசம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லுதான் இது. அபூலஹபுடைய கை நாசமாகட்டும்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த சொத்து பத்துக்கு நாசமாகட்டும், அவனு நாசமாகட்டும். அவனுடைய கை நாசமாகட்டும் கைகள் நாசமாகட்டும் என்பது வந்து அவன் திரட்டிய செல்வங்களையும் அவன் நாசமாகட்டுங்கிறது அவனையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சொல்லிட்டு என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது தப்பத்தியதா அபூலஹபின் தப்ப மா, அதுதான் 2 வருது. மா அகனா அன்ஹு மாலுஹு மா கசப், அவனுடைய செல்வமும் அவன் திரட்டியவைகளும் அவனை காப்பாற்றாது. அவன் பெரிய பணக்காரன் இருந்திருக்கான்னு விளங்குது. இந்த அபூலஹப் என்பவன் வந்து இந்த சூறாவில் இருந்து நல்ல காசு பணம் நிறைய இருந்திருக்குது, புள்ள குட்டிகள் நிறைய இருந்திருக்குது. அவனுடைய செல்வங்களும் அவன் சம்பாதித்ததும் அவனை காப்பாற்றாதுங்கும் போது அவன் ஒரு பணக்காரனாக இருந்திருக்கிறான். பணம் படைத்தவனாக ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்களில் நல்ல பணம் படைத்தவனாக இருந்தான்ங்கிறது விளங்குது. அதுக்கடுத்து என்ன வருதுன்னா, எஸ்லா நாரன், அவன் வந்து நரகிலே கருகுவான். எஸ்லாண்டா எரிகிறது, நரகத்தில் எரிவாங்கல்ல, அதுக்குள்ள வார்த்தை. எஸ்லா நாரன் தாத்தலஹபின், கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பில் வந்து அவன் என்ன செய்வான், எரிவான் அப்படின்னு சொல்லியாச்சா. இது வரைக்கும் உள்ளது அந்த கை நாசமாகட்டும் என்பதும் அவன் நாசமாகட்டும் என்பதுமே துன்யாவுடைய நாசத்தை சொல்லலை, அது வந்து மறுமையுடைய நாசத்தை தான் சொல்லுகிறதுன்னு அதையும் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து அவனுடைய மனைவி படுத்துகிறது ஒம்ராத்துஹு, அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும்னு சொல்லிட்டு வம்ராத்துஹு, அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும். அவனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமந்து கொண்டிருந்த அவனுடைய மனைவியும் நாசமாகட்டும் அப்படின்னு வருது. அப்போ விறகு சுமந்தல் என்பது வந்து என்ன கருத்து இருக்கிற ஒன்றுமே இல்லை. விறகு சுமக்கிறதுக்காக நரகத்துக்கு வரணுமா? இல்லை. அது மாதிரி அந்த அவனுடைய மனைவி யாருன்னு கேட்டால் உம்மு ஜமீல், அந்த அவனுடைய பேர் உம்மு ஜமீலுங்கிற யாருன்னு கேட்டால் அபு சுஃபியான் இருந்தார்ல, அவருடைய மகள். அபு சுஃபியானுக்கு மருமகன் இவர் யார், அபூலஹப் வந்து அபு சுஃபியானுடைய மருமகன். அவங்க மகள் தான் உம்மு ஜமீலுங்கிறவங்க. உம்மு ஜமீலுங்கிறவங்கள வந்து தான் அந்த பெண்ணை தான் வந்து அபூலஹப் கட்டுறாரு, திருமணம் பண்ணுறாரு. அந்த பெண்ணு வந்து இவன் நல்ல வசதி உள்ளவன்னு சொல்கிறோம்ல, வசதி உள்ள ஒரு ஆள் வந்து விறகு சுமந்துக்கிட்டா இருப்பாங்க. முதல்ல சம்பவம் எப்படி பார்த்தீங்கன்னா, விறகு சுமந்துக்கிட்டு விற்கிற வேலை யார் செய்வான்னா கொஞ்சம் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கிறவங்க தான் செய்வாங்க. தன்னிறைவாக உள்ள ஆளுக்கு அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல. வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க போயிட்டு விறகு வெட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு வந்து விற்கிறவங்களாக இருந்தாங்கன்னு அர்த்தம் செய்ய முடியும்னா அதுக்கு தேவையே இல்லை. அல்லாவே அந்த சொல்லும்போது அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்து அவனை காப்பாற்றலன்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு செல்வம் உள்ளவனாக இருந்திருக்கிறான்ட்டு நல்லா விளங்குறது. அவன் செல்வம் உள்ளவனாக இருந்தால் பொண்டாட்டியும் வசதியாக தானே இருப்பாங்க, அவன் பொண்டாட்டி தானே எல்லாம் சேரப்போகுது. அதனால் விறகு சுமத்தல் என்பதை வந்து விறகு சுமந்துக்கிட்டு விற்றுக்கிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அர்த்தம் செஞ்சு கதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது விறகு சுமந்துக்கிட்டு போவா, விறகு சுமந்துக்கிட்டு போகும்போது அப்படி விறகு என்னஞ்சல் கீழே சரிஞ்சு விழும்போது அதில் உள்ள கயிறு மாட்டி கழுத்தில் சுருக்கு போட்டு அதில் செத்துருவாங்கிற மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. நேரடி அர்த்தம் கொடுக்குறாங்களாம். முதல்ல விறகு சுமத்தல்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அரபுல வழக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த கோல் சொல்கிற ஆளுக்கள் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. விறகு சுமப்போர்னு என்னென்னு கேட்டால், தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அது கொண்டே விறகு சுமந்து கொண்டே தீயில போடுறது. அது எரியிறதுல எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சொல்கிறோம். நம்ம பழமொழி தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்டா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறேன்னு சொல்லுவோம். அது எண்ணெய் ஊற்றுறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவன் எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டான், கோல் சொல்கிறோன்னு சொல்லுவான். அவனை எரியிறது ஏற்கனவே கோபமாக இருப்பானா, இவன் கொஞ்சம் போட்டு கொடுக்குறது. போட்டு கொடுத்தா நம்ம அதுக்கு என்ன வார்த்தையை சொல்லுவோம், எரியிற நெருப்பில் ஏன்டா எண்ணெய் ஊற்றுற, ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நீ எதுக்கு எண்ணெயை ஊற்றுற, எண்ணெயை ஊற்றுனான்னு கொஞ்சம் பற்றிக்கிட்டு எரியும். அப்போ இந்த உதாரணம் மாதிரி உள்ளதான் இது. நான் தமிழில் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறன்னு நம்ம சொல்கிறோம்ல இலக்கியமாக, அது நேரடி அர்த்தத்தில் சொல்கிறது கிடையாது. எண்ணெயை வாங்க மாட்டான், கொடுக்கவும் மாட்டான், ஊற்றவும் மாட்டான். ஆனால் நம்ம என்ன செய்வோம், எரியிற அது நெருப்பு அங்கே இருக்காது, ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறான்னு சொல்கிற மாதிரி தான் அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுக்கு விறகு சுமப்போன்னு சொல்லிடுவாங்க. விறகு சுமக்கிறவன் விறகு சுமக்கிறவனா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஏற்கனவே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் விறகு கொண்டாந்து போடுறவன். விறகு கொண்டாந்து போட்டால் என்ன செய்யணும், கொஞ்சம் நேரத்துக்கு எரியும்.
விறகு இல்லைன்னா சீக்கிரம் அணைஞ்சு போயிடும். அணைஞ்சு போகக்கூடிய விஷயத்தையும் வந்து அதிக நேரம் எரிவதற்காக வேண்டி விறகு கொண்டு போய் போடுவாங்கல்ல, அந்த வேலை செய்கிற மாதிரி இது வந்து பற்ற வைக்கிறது. நம்ம பற்ற வைக்கிறது மாதிரி தான் தமிழில் சொல்கிறோம்ல, அதுவும் அப்படி தானே. ஆள் பற்ற வச்சுட்டானே, என்ன பற்ற வச்சான்? பற்ற வைக்கிறது இல்லை, பற்ற வைப்பது என்பது இலக்கியம் தான். அவன் எதையும் பற்றவனும் வைக்க மாட்டான். நம்ம என்ன செய்வோம்? பற்ற வச்சுட்டு போயிட்டான். பற்ற வைக்கிறான தீயை பற்றி வச்சு பத்துறது. பற்ற வைத்தலாம் என்ன அர்த்தம்னா தீக்குச்சி எடுத்து கொளுத்தி விட்றது. கொளுத்தி விட்டான்னு சொல்லுவோம் நம்ம, அப்படின்னு சொல்லுவோம். கொளுத்தி விட்டு போயிட்டான். அப்போ கொளுத்தாமல் இருக்கும்போது கொளுத்தி விட்டான்னு சொல்கிறோமா இல்லையா? பற்ற வைக்காமல் இருக்கும்போது பற்ற வச்சான்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி உள்ள வார்த்தை தான் அவங்க வந்து பற்ற வைக்கிறேன்னு சொல்லாமல் மூளை மெட்டீரியலை கொண்டாந்து கொடுக்குறான், அந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. அவங்க அரபில் உள்ள பழமொழி எப்படின்னு கேட்டால், விறகு சுமக்கிறவன். நிறைய கவிஞர்களுடைய கவிதையிலெல்லாம் இந்த கோல் சொல்கிறவனை வந்து இந்த வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இஸ்லாம் புதுசாக உண்டாக்குன வார்த்தை கிடையாது. அரபுலே சர்வசாதாரண நிறைய கவிதைகள்லாம் அதுக்கு தப்சீர்களில் பார்த்தா எடுத்து காட்டுறாங்க. இந்த கவிஞரோட படிச்சிருக்காரு, விறகு சுமக்கிறேன்னா இதான் அர்த்தம்னு சொல்லி. அதனால் வந்து எந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்கன்னா, விறகு சுமப்போண்டா என்ன அர்த்தம்னா, அவள் வசதி உள்ளவன் தான் இருந்தாலும் அந்த முள் மரத்தை வெட்டி அதை கொண்டு வந்து சுமந்துக்கிட்டு வந்து ரசூல்லா நடக்கிற பாதையில் அந்த பொம்பளை போட்டுருவா, மிதிக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹதீஸ் மாதிரி சொன்னால் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. கீழே சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதி வைக்கிறாங்க. தப்சீர் என்ன வந்திருக்கு? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, காணத்து தகமில் சூக்க, முள் மரங்களை சுமந்து கொண்டு வந்து தத்தர ஹூஃபி தரீக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா அவர் நடந்து போகிற பாதையில் பார்த்து அந்த முள்ளை போட்டு விட்ருவா, அதில் ரசூல்லா மிதிப்பாங்கன்னு சொல்லி போடுவா, அப்படிப்பட்ட ஒரு பொம்பளைன்னு சொல்லி அந்த விறகு சுமக்கிறதுக்கு அர்த்தம். விறகு சுமப்பவள்னு சொன்னால் இந்த மாதிரி இது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸில் இருந்தால் சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவம் சனதோட ஒரு அறிவிப்பாளரோட அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பொம்பளை அப்படி தான் செஞ்சான்னு சொல்லி ஐவிட்னஸோட சோர்ஸோடு இருந்தாலும் சொல்லலாம். சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க. அதில் அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த நாட்டிலே வழக்கம் என்னன்னு கேட்டால், விறகு சுமக்கிற அர்த்தமே காணத்து தம்ஷி பெண்ணமீமா, இந்த பொம்பளை வந்து பற்ற வைக்கிற வேலையை செய்வா, அதான் வேலை. அபூல் அபு எதிரியாக இருக்கிற மாதிரி ரசூல்லா பற்றி விடா போய் என்ன செய்கிறது, தப்பாக பிரச்சாரம் பண்ணுறது. ஆனால் ரசூல்லா வந்து அந்த பொம்பளைக்கு மக மாதிரி உறவு தானே, சின்னமாக தானே வரும். சித்தப்பாவுடைய மனைவிட சின்னமாக தான் வரும். அப்போ சின்னமாவாக இருந்தும் கூட என்ன செய்கிறது, இந்த பொம்பளை வந்து பற்ற வைக்கிற வேலை, அவனுக்கு பக்கபலம் அதே மாதிரி ஸ்டைலில் அபூல் அபு என்ன மாதிரி இருந்தாலும் அதே மாதிரியே இந்த பொம்பளை இருந்திருக்காங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காபாவில் உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்களும் அபூபக்கர்னு இருக்கிறாங்க ஆரம்ப காலம். அப்போ என்ன செய்யுதுன்னா, இந்த பொம்பளை ரசூல்லா பார்க்க வருது. எங்கே வருது? காபத்துல்லாவுக்கே வருது. யார்? உம்மு ஜமீல் தான் அந்த பொம்பளையுடைய பேர். உம்மு ஜமீல்னா மாவியாவுடைய சகோதரி. மாவியாங்கிறோம்ல, அவருடைய சகோதரி தான் அந்த உம்மு ஜமீலுங்கிறவங்க. அந்த உம்மு ஜமீல் என்ன செய்யணும்னா ரசூல்லாவை பார்க்க வருது. அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, ஆக அந்த பொம்பளை டேஞ்சரான பொம்பளைன்னு சில பொம்பளைகளுக்கு பயப்படுவாங்க எல்லாரும். இந்த வாயில் மாட்டிக்கிற கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள்லாம் இருப்பாங்க. வாயை திறந்து அவ்வளோதான். இப்போ ஆம்பளை கூட பயப்பட மாட்டாங்க. சில பொம்பளைகளுக்கு என்ன செய்வாங்க, மாட்டிக்கிற கூடாதுன்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி பேர் எடுத்த ஒரு ரவுடி மாதிரி ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை வந்தவொன்னே அபூபக்கர் சொல்கிறாங்க, டேஞ்சரான ஆள் வருது, ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, மாதிரி அந்த பொம்பளை வருது, அதில் கையில் கல்லை வர எடுத்துகிட்டு வருது. அப்போ எப்படி ரவுடின்னு பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து ரசூல்லா வந்து இந்த மாதிரி சந்திக்க வரும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, நான் வந்து மறைஞ்சி அல்லாஹ் என்னை அவன் கண்ணிலேருந்து காப்பாற்றிடுவான், நான் மறைஞ்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரசூல்லா எங்கே மறைஞ்சிருவாங்க. அந்த பொம்பளைக்கு தெரியும் அபூபக்கர் தான் இருப்பாங்க. அபூபக்கர் வந்து எங்கே அவர், எங்கே முகமது, எங்கே முகமது பையன் தானே அவங்களுக்கு, அவங்க உறவுக்கு வந்து நம்ம அந்த பையன்கிற வகையில் முகமது எங்கன்னவுடனே அவருக்கு இல்லைன்னு அவர் சொல்லிடுவார். அப்போ அந்த பொம்பளை என்ன கேட்குன்னா, உங்களுக்கு ஒரு குரான்லேருந்து வந்திருக்குன்னு முகமது சொல்லிட்டு தெரிகிறாரு, நான் எப்போ விறகு சுமந்தேன், நான் விறகு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த ஹம்மாலத்தில் ஹத்தப்புங்கிறத வச்சுக்கிட்டு மறுக்கிற அந்த பொம்பளையை. அந்த பொம்பளை என்ன செய்யுது, நான் எங்கே விறகு சுமந்துக்கிட்டு இருந்தேன், விறகு சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு வந்து முகமது சொல்கிறாராம்ல, நான் எப்போ விறகு சுமந்தேன், என் கழுத்தில் வந்து ஈச்சமர சுருக்கு கயிறு இருக்குங்கிறிய, நான் எப்படி நல்லத்தானே இருந்துக்கிட்டு இருக்கிறேன், எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிகிட்டு இருக்கிறாரு இறைவன் பேரால் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்டதாக வருது. இது கேட்டதாக வரக்கூடிய இந்த செய்தி வந்து அபூ யஅலாவில் இருந்து இன்னும் பல இப்னு ஹுஸைமாவில் இருந்து ஏராளமான நூல்களில் இருக்குது சஹீஹான ஹதீஸ். இந்த பொம்பளை இப்படி கேட்டதுங்கிறது சரியான ஹதீஸ். அப்போ அந்த விறகு சுமக்கிற அந்த அர்த்தத்தை மறுத்தாச்சுல, யாரை பற்றி சொல்லப்படுதோ அந்த பொம்பளை மறுக்குது, நான் எங்கே விறகு சுமந்தேன்னு கேட்குது. அது அப்படி ஒரு சஹீஹான ஹதீஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விறகு சுமந்துக்கிட்டு வந்தா அப்படின்னு நெச அர்த்தமே கொடுக்குறாங்க. நெஜ அர்த்தமே இல்லைங்கிறது அந்த பொம்பளை மறுப்பில் தெரியுதா இல்லையா? அந்த பொம்பளையே கேள்வி எனக்கு, நான் எங்கே விறகு சுமந்தேன், ஏன் இப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு என்ன செய்யுது, அந்த கோவத்தோடு போயிடுச்சான்.
அந்த பொம்பளையும் இந்த கல்லை விட்டு அடிக்கிற வேலையை செஞ்சுருக்கு போல இருக்குது. அபூலகம் மாதிரியே கையில் கல்லோடு தான் வருதான், அது கல்லோடு தான் வருதுன்னு அந்த பொம்பளை கல்லை விட்டு எரிஞ்சிருவா. அதனால ஒளிஞ்சிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தலைமறை வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதீஸில் வருது. அதனால் இந்த இதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இந்த அதாவது கோல் சொல்கிறவ தான் அர்த்தம், பற்ற வைக்கிறது. அம்மாளத்தில் ஹத்தப்புக்கு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி அவருடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, கழுத்தில் கயிறு இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், கழுத்தில் ஏதோ மூட்டை தூக்கிட்டு போகும்போது அந்த கயிறு கழுத்தில் சிக்கி அதனால் அவள் செத்துருவா அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. சாதாரணமாக தான் செத்தா அந்த பொம்பளையுடைய மரணம் சாதாரணமான மரணம் தான் செய்த பிற அவளுக்கு அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கவே கிடையாது. அப்போ ஏன் கழுத்தில் சுருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதுவும் இலக்கியமாக எல்லா பாஷையிலையும் உண்டு. அவனுக்கு தூக்கு கயிறு தான் சொல்லுவோம். ஒரு ஆளு செத்து போயிடுவான்னு சொன்னால் என்ன செய்வான், அவனுக்கு தூக்கு தான் சொல்லுவோம். அவனுக்கு தூக்குனா கயிறு தானே, அவனுக்கு தூக்கு தானே என்ன அர்த்தம், அவனுக்கு செத்துருவான் அப்படிங்கிற அவனுக்கு தண்டனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஆத்தியார்கிட்ட பசங்க போட்டு கொடுப்பாங்கல்ல, நல்ல சாப்பாடு கிடைச்சிம்பாங்க. சாப்பாட்டுக்கு சாப்பாடுன்னு அர்த்தம் கிடையாது, அடின்னு அர்த்தம். இப்படி ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த பொம்பளை தூக்கு கயிறு இருக்குன்னு சொல்ல அர்த்தம் என்னென்னு கேட்டால் நாசம்னு அர்த்தம். தூக்கு கயிறு போட்டால் என்ன செய்வான், செத்துருவான். ஒருத்தனை தூக்கில் போட்டால் அவன் செத்துருவாங்கிறதுக்கு அர்த்தம் அழிவு. அப்போ அவளுக்கு நாசம்தான், அவருடைய கழுத்தில் தூக்கு கயிறு இருக்குது நாசமாகும்னு சொல்கிறத தவிர இது நேரடி அர்த்தத்தில் சொல்லப்பட்டதில்லை. இது ஒரு இலக்கியமான ஒரு அர்த்தம் இந்த தப்பத்தியதாவுடைய சூறா. அப்போ இதில் ரெண்டு இலக்கியம் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், ஒன்று ஹம்மாலத்துல் ஹத்தப், அதாவது விறகு சுமபவல் அப்படிங்கிறது நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் விறகு சுமக்கவும் கிடையாது, விறகு சுமக்கிறதுங்கிறது அப்படி ஒரு கெட்ட ஒரு நரகத்துக்கு உரிய ஒரு காரியமும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு அந்த தூக்கு கயிறுன்னு சொல்கிறது இருக்குல்ல, முறுக்கேறிய ஈச்சங்கயிறுன்னு வருதில்ல, அதனுடைய அர்த்தம் தூக்கு போட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, நாசம்னு அர்த்தம். நாசத்தை சொல்வதற்கு அந்த மாதிரி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அரபுல பழக்கத்தில் உள்ளது தான். இது ஒரு இலக்கியமாக ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக இன்னொரு இலக்கியமான சொல்லு குரானில் அந்த முடிச்சு போடுறதுன்னு சொல்கிறோம்ல, முடிச்சு போடுதல்ங்கிற விஷயம் குரானில் பல இடங்களில் வருது, பல விஷயங்களுக்கு வருது. அது எந்த இடமுமே முடிச்சுங்கிற அர்த்தத்தில் வரல. முடிச்சு தான் அதுக்கு அர்த்தம். அகராதியில் என்ன அர்த்தம்னு கேட்டால், முடிச்சுன்னா ஒரு நூலை போட்டு முடிகிறோம்ல, ஒரு நூலை போட்டு முடிச்சு போடுறோம்ல, அதுக்கு பேர் தான் முடிச்சுங்கிறது. ஆனால் குரானில் முடிச்சுங்கிறது பல விஷயங்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் அது முடிச்சுங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படலை. முடிச்சுன்னு அதில் வாசகம் முடிச்சுன்னு இருக்கு, நம்ம முடிச்சுன்னு அர்த்தம் செய்யவே முடியாது. அப்படியான ஒரு இடங்களாக இருக்கும். நம்ம தமிழில் கூட என்ன செய்யணும், முடிச்சுங்கிற வார்த்தையை தமிழ்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால், அந்த பிக் பேட் அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன போடுவோம்னா முடிச்சவிக்கின்னு சொல்லுவோம். முடிச்சவிக்கின்னு சொன்னால் அந்த காலத்தில் என்ன கேட்டால், அந்த சுருக்கு பை மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் பணத்தை போட்டு முடிச்சை போட்டு வச்சுருப்பாங்க. அது அவுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, களவாண்டு போயிடுவாங்க. அதை பெண்கள் சுருக்கு பை மாதிரி போட்டிருப்பாங்களா, அதை இப்படி அந்த முடிச்சு அவுத்தோன்னே அந்த சுருக்கு போய் திறந்துடும். அது உள்ளே இருக்கிற சில்லறை காசெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த முடிச்சவிக்கிங்கிறது அந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவன், ஏறக்குறைய அந்த நம்ம காலத்தில் பிக் பாக்கெட்டுங்கிறோம்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு உள்ள வார்த்தை எது முடிச்சவிக்கிங்கிறோம். ஆனால் முடிச்சு அவுக்காமல் இருந்தாலும் அவனுக்கு முடிச்சு வைக்கிட்டு போய் சொல்கிறோமா இல்லையா, சரியான முடிச்சு வைக்கிங்கிறோம். யார் முடிச்சில் காசு போட்டு வச்சுருக்கா, இப்போ யார் போய் அவுக்குறா, களவாணி பையங்கிறது இப்போ கூட என்ன செய்யணும், முடிச்சு வைக்கிங்கிறோம். ஏன்னு கேட்டால் அந்த வரலாற்றின்படி துவக்கம் அப்படி தான் ஆரம்பிச்சு, முடிச்சு அவுக்கிற காரணத்தினால அந்த பேர் வந்துச்சு. அப்போ நம்ம கூட அந்த முடிச்சுங்கிற எப்படி போடுறோம், நம்ம முடிச்சு இப்போ நீங்களும் இந்த முடிச்சு போட்டாங்கன்னு சொல்கிறோமா இல்லையா, 2 பேருக்கு மத்தியில் முடிச்சு போட்டு விட்டாங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு முடிச்சா போடுறாங்க. முடிச்சு போடுதல் என்பது பல விஷயம் சம்மந்தமில்லாத 2 சேர்த்து விட்டாங்கன்னா முடிச்சு போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிச்சுலாம் போட மாட்டான், அதுக்கு கயிறும் கிடையாது, முடிச்சு போடுறதும் கிடையாது. அப்போ முடிச்சு என்ற விஷயம் அரபிலையும் சரி தமிழ்லையும் சரி அது முடிச்சையும் குறிக்கிறதுக்கு இருக்கிறது. நெசமாக ஒரு நூலை எடுத்தான் முடிச்சு போட்டான்னு அந்த இடத்துல மட்டும்தான் முடிச்சு வருமே தவிர, நூல் சம்மந்தப்படாத எந்த விஷயத்தில் வந்தாலும் அது முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இலக்கியமான அர்த்தம் தான் கொடுக்கப்படும்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் குரானில் முடிச்சுங்கிற வார்த்தை வருது. ஆனால் எந்த பல இடங்களில் வருது, ஒன்று நான் காட்டுறேன். முடிச்சுன்னு வரக்கூடிய எந்த இடமுமே முடிச்சு குறிக்காது, வேறு அர்த்தத்தெலாம் தரப்படும். அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், மூசா நபியுடைய விஷயம் 20வது சூறாவில் 25, 26, 27 அதில் என்ன செய்வார்னு கேட்டால், அல்லாட்ட துவா செய்கிறார். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, இறைவா என்னுடைய இதயத்தை விசாலமாக்கு, வயசிர்லி அம்ரி எனது காரியத்தை எளிதாக்கு, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி எனது நாக்கில் உள்ள முடிச்சு என்னை அவிழ்த்து விடு. நாக்கில் முடிச்சு போட இயலுமா முதல்ல,
நாக்குங்கிற இழுத்து யாருக்கா முடிச்சு போட்டு காட்டுங்க பார்ப்போம். உலகத்தில் யாருக்குமே போட இயலாது. ஆனால் நாக்கில் முடிச்சுங்கிறார் அவர். எனது நாக்கில் உள்ள முடிச்சு தான், வார்த்தைக்கு முடிச்சு தான் இருக்குது. என்னுடைய நாக்கில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு அப்படின்னு சொன்னார்னு சொல்லி 20வது சூறாவில் 27வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த முடிச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, வேறு வசனங்களில் இவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாருங்கிறது வேறு வசனத்தில் விளங்குறது. முடிச்சுன்னு இந்த இடத்துல சொல்லிவிட்டார். அல்லாட துவா செய்யும் போது யாரெல்லாம் என் நாக்கில் உள்ள முடிச்சு அவிழ்த்துடணும்னு, கண்டிப்பாக இது முடிச்சா இருக்க முடியாது. முடிச்சுன்னா நாக்கில் ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குது. நாக்கில் சிக்கல்னா பேச்சில் சிக்கல்னு அர்த்தம். நாக்கில் சிக்கல்னு அர்த்தம் பேசும்போது திக்கிறதா இருக்கலாம், திணறதா இருக்கலாம், தெத்தி பேசுவாங்கள்ல, அது மாதிரி பேச்சா இருக்கலாம், திக்கி பேசுவதாக இருக்கலாம். அல்லது சில பேர் சில எழுத்து சிலருக்கு வராது, சில எழுத்துக்களை வேறு மாதிரி உச்சரிப்பு என்ன சொன்னாலும் வராது. அந்த மாதிரியான அதெல்லாம் நாக்கில் உள்ள குறைபாடு தானே. ஒரு தெளிவான கருத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வார்த்தைகளும் தெளிவாக பேசக்கூடியவராக இருக்கணும். இவர்கிட்ட அதில் ஒரு குறைபாடாக நபியாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எந்த நபியாக இருந்தாலும் அவருக்குள்ள அந்த திக்குவாய் அவருக்கு குணப்படுத்த முடியலையில, அதே மாதிரி தான் இருக்கிறாரு. அப்படி இல்லாமல் படைச்சிருக்கலாம்ல. நபிமார்கள் என்ன செய்வாங்க, அவுளியாக்கள் இதை பண்ணுவாங்கிறீங்களா? அப்படிலாம் இருந்து அவருக்கு இந்த மாதிரி நாக்கில் ஒரு குறைபாடு இருக்குது தேவையில்லையா? எல்லாம் படைப்பான். இப்போ நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு எல்லாம் என்ன செய்வான், யாருக்கு வேணாலும் எந்த குறை வேணாலும் கொடுப்பான். இவருக்கு அந்த குறை கொடுத்துட்டானா இவர் எதை பற்றி சொல்கிறாருன்னு கேட்டால், 26வது சூறாவில் 12-13 வசனத்தில் வருது. என்ன வருதுன்னா, அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட போக சொன்ன உடனே அவங்க சொல்லுவார், மூசா நபி சொல்லுவார், ரப்பி இறைவா இன்னி அகாஃப் ஐயு கதிபூன், என்னை அவர்கள் பொய்யராக்கி விடுவார்கள் என்று நான் பயப்படுறேன். நான் போய் பிரச்சாரம் பண்ணால் ஏற்றுக்கிற மாட்டாங்க, என்னை பொய்யராக்கிடுவாங்க. எலீக்கு சதுரி, என்னுடைய உள்ளம் வேற ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது. என் தெலுங்கு லிசானி, என் நாக்கு செயல்படாது, நாக்கு செயல்படாதுங்கிறார். முடிச்சுக்காதான் அர்த்தம். என் தெலுங்கு லிசானின்னா நாக்கு சரியாக செயல்படாது. அதனால் இப்போ அரசியலில் ஹாரூனையும் சேர்த்து எனக்கு துணையை அனுப்பி வை. நான் தூதராக போகிறேன், அவர் பேசுவார். ஹாரூனுக்கு வஹி இவருக்கு வரும், அவர்கிட்ட எடுத்து சொல்லி அவர் தான் அந்த பேசக்கூடியவராக இருப்பார். ஹாரூன் நல்லா பேசுவார், எனக்கு நல்லா பேச்சு வராதுங்கிறார். அப்போ நல்லா பேச்சு வராது என்பதை தான் அந்த வசனத்தில் முடிச்சுன்னு சொல்லியிருக்கிறார். முடிச்சு அவிழ்ந்து சொல்கிறார்ல, முடிச்சுலாம் கிடையாது, பேசுகிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறது அதில் வழங்குகிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எப்படி வரும்னு கேட்டால், இது 28வது சூறாவில் வரக்கூடியது 33, 34, 35 வரிசையாக படித்தோம்னு சொன்னால், அப்போ இரவா அவர் சொல்கிறார், அல்லாட்ட ஃபிரௌன்ட்ட போன்று சொன்னவுடனே அல்லாட்ட அவர் சொல்கிறார் மூசா நபி, ரப்பி இன்னி கத்தல்து மின்ஹும் நஃப்சன், நான் ஒரு ஆளை கொன்று விட்டேன்னா 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. இவர் போய் என்னப்பான்னு கேட்பார். இவர் கேட்டவுடனே ஒரு ஆள் இவரை சேர்ந்த இஸ்ராயல்காரர், ஒரு ஆள் ஃபிரௌனுடைய கோத்திரம், ஃபிரௌனுடைய ஜாதிக்காரங்களும் இஸ்ரவேல் ஜாதியினரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போட்டோன்னு இவர் போயிட்டு இருப்பாரா, அப்போ இவர் கூப்பிடுவார், யார் இஸ்ராயல்காரர், மூசாவே என்னை காப்பாற்று அப்படின்னோடனே இவர் என்னன்னு போய் விசாரிக்காமல் ஒரு அடி கொடுப்பார். யாருக்கு அந்த கிபுத்திங்கிறவனுக்கு ஒரு அடியை கொடுப்பாரு. ஒரு அடி கொடுத்தா அவனை செத்துருவான். அவர் கொலையெல்லாம் செய்யலை, சும்மா அடிக்கிறதுக்காக தட்டி கேட்குற அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அடியை விட்டவுடனே ஃபக்கச மூசா ஒரு குத்து விட்டார், பொக்கலா அலேஹி, அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது. அதைத்தான் அவர் சொல்லி காட்டுறாரு. கொலை செய்யணும்லாம் சொல்லலை, நபிமார்கள் கொலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா ஒரு தற்செயலாக ஒரு அடிக்கும்போது செத்து போயிட்டார். ஆனால் அது கொலைன்னு தான் சொல்லுவாங்க. உலகத்து பார்வை குலையும்பாங்க, நீதியின் பார்வையில் அது கொலைன்னு சொல்ல மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க. மக்கள் பேச்சில் குலையும்பாங்களே தவிர, விசாரிக்கும் போது இதில் அடித்தான் செத்துட்டான்னு சொல்லுவாங்களே தவிர, கொலகாரன்ற தண்டனை உலகத்தில் எந்த நாட்டிலையும் கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள விஷயம். ஆனால் அவர் சொல்கிறார், இன்னி கத்தல்து மின்ஹும் நஃப்சன், நான் அந்த ஃபிரௌன் கோத்திரத்தில் ஒரு ஆளை கொன்று விட்டேன். ஃபஹாஃப யக்துலூன், என்னை அவர் கொன்று விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். அதனால் வகை ஹாரூனும், என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார், அஃப்ஸஹு மின்னி லிசானன், அவர் என்னை விட தெளிவாக பேசக்கூடியவருங்கிறார். என்னை விட தெளிவாக பேசுகிறவர்னு அர்த்தம் வழங்கி போச்சு. இவருக்கு தெளிவாக பேச வராது. மூசா நபிட்டு இருந்த குறை கொன்னலாக இருக்கலாம், திக்குவாயாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்று தெளிவாக பேச வராது. உச்சரிப்புகள் சில வார்த்தைகளை உச்சரிப்பு சரியாக வராமல் இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடு. அதுதான் முடிச்சுங்கிறார். முடிச்சு நடத்தும் செய்யக்கூடாது. என்னுடைய நாமில் உள்ள முடிச்சு அவிழ்த்து தமிழில் சொல்லிட்டு போயிடலாம். சொல்லும் போதே என்ன மனசில் வரணும், முடிச்சுன்னா முடிச்சு கிடையாது, முடிச்சுலாம் நாவுக்கு போட முடியாது. அது நாக்கு அதே மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நீளமான நாக்காக இருந்தாலும் முடிச்சு போட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாக்கில் முடிச்சு என்பது நாக்கில் ஏற்பட்ட ஒரு குறைபாடு. அந்த குறைபாடு எந்த குறைபாடுன்னு சொல்லப்படலை. ஆனால் தெளிவாக பேசுகிறது சம்மந்தமான குறைபாடு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹூ அஃப்ஸஹு மின்னி லிசானன்,
ஹாரூன் வந்து என்னை விட தெளிவாக ஃபசாகத்தாக பேசக்கூடியவராக இருக்கிறாரு, அதனால் அவரை எனக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்ன உடனே அவரையும் சேர்த்து அல்லாஹ் நபியை அனுப்பி வச்சான்னு வருது. அப்போ இதில் வந்து பேசத்தான் முடிச்சை அவிழ்த்து விடுன்னு சொன்னது வந்து எதைத்தான் சொன்னாங்க மூசா நபி சொல்கிறாங்க, முடிச்சியை சொல்லலை, எனக்கு ஒரு குறையை வந்து அவிழ்த்துங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கிறல. அவர் துவா செஞ்சுட்டாலும் அது மாற்றணுன்னா மாற்றலை. ஏன்னு கேட்டால் அவர் பேசும்போது அப்படி தான் போய் பேசுகிறார். ஃபிரௌன்கிட்ட பேசும்போது ஃபிரௌன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபிரௌன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரா. ஃபிரௌன்னு சொன்னோன்னா மக்கள்கிட்ட சொல்கிறான் ஃபிரௌன், ஆனால் ஹைரும் மின் ஹாதல்லதி ஓ மஹீன் ஒலா யகாது யுபீன், தெளிவாக பேச தெரியாத இந்த அளவோட நான் எவ்வளோ பெட்ரு தெரியுமான்னு கேட்குறான். ஃபிரௌன் என்ன செய்யறான், தனக்கு ஒழுங்காக பேச்சே வராது, இவரோட நான் எவ்வளோ சிறந்தவன்ட்டு மக்கள்கிட்ட என்ன செய்யணும், இவர் பிரச்சாரம் பண்ண உடனே நபின்னு சொல்லி சில வாதங்கள்லாம் வைக்கிறார். சபையோர்லாம் கூடி இருக்கிறாங்க. அந்த சபையோர்கிட்ட இவரை பொய்ப்படுத்திருக்கவன் என்ன வாதம் வைக்கிறான்னா, ஒலா யகாது யுபீன், தெளிவாக பேச தெரியும் அந்த ஆளுக்கு, நான் தெளிவாக பேசுவேன், தெளிவாக பேசுகிற என்னை விட இவர் வந்து தூதர்னா நீங்கள் ஏற்றுக்க முடியுமா, நான் இவரோட நல்லா தெளிவாக பேசுகிறேனே அப்படிங்கிறான். அந்த குறைபாடு அந்த துவாவுனால் நீங்கலை. அவர் கேட்டார், நபிமார்கள் கேட்குறலாம் ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது, அதெல்லாம் வந்து அப்படி படைச்சிருக்காங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கிறார். அப்படி இருந்தாருன்னா ஹாரூனை துணைக்கு அனுப்பணும், அதே குறையை சரி பண்ணி அவரே பேசி வர வச்சிடலாமே. ஹாரூனை அவர் கோரிக்கையை ஏற்று என்ன செய்யறான், அல்ல அவர் பாதி தான் ஏற்றுக்கிறான். அவர் வந்து முடிச்சு அவுக்க சொன்னார்ல, அதை வந்து எல்லாம் ஏற்றுக்கிறல. எனக்கு கூட ஒரு ஆள் அனுப்புன்னு சொன்னார்ல, அதை ஏற்றுக்கிட்டான்லாம். ஏற்றுக்கிட்டு உனக்கு நல்லா பேசத்தான் ஆள் வேணும், இவர் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுவதற்கு ஒரு பேரலாம் ஒரு ஆளை கொடுத்தானே தவிர அவர்கிட்ட இருக்கிற அந்த குறையை வந்து எல்லாம் நீக்கவே இல்லை. அது மாதிரி இருந்தார். நீக்கலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அந்த ஹாரூனை கொடுத்தது ஆதாரம். ஹாரூனை கொடுத்து இதுக்கு பேச தானே கொடுத்தான்ல, பேச இது கொடுக்கணும், இவருக்கே பேச்சு சரியாக வந்துட்டா இது கொடுக்கணும். இவருடைய நாக்கில் உள்ள அந்த குறைபாடால் நீக்கிட்டான்னு சொன்னால் உனக்கு பேச்சு தானே பிரச்சனை, அதுக்கே ஹாரூனை கூப்பிட்ற, உனக்கு நான் நாக்கை சரி பண்ணுறேன், நீனே போய் பேசன்னு சொல்லலாம்ல. அவர் கேட்டார், பாதி எல்லாம் ஏற்றுக்கிட்டான். ஒரு பேச வராது, ஒரு அது தீர்வு தானே கேட்குற, நீ சொல்கிற தீர்வு இல்லை, நான் வேறு தீர்வு தர்றேன். என்ன தீர்வு, நாக்கில் உள்ள கொண்டெல்லாம் நீக்க சொல்கிற, அது நீக்க மாட்டேன், ஒரு ஆள் கேட்குற அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரூன் நபியா, ஹாரூனையும் அவர் துணையாக நபியா ஆக்கிட்டோன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ நபியாக அனுப்பிவிட்டது என்ன காட்டுதுன்னு கேட்டால் இவர் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருந்திருக்காருன்னு காட்டுது. அதுக்கப்புறம் இந்த ஃபிரௌன்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை சொல்லி தான் அவர் நிராகரிக்கிறான். மக்கள் மத்தியில் என்ன செய்கிறான், நான் ஹைரூன், நான் இவரை விட சிறந்தவன்கிறான். எதில் சிறந்தவன், நான் நல்லா பேசுவேன், இவருக்கு நல்லா பேச வராது. அப்போ நல்லா பேசக்கூடிய என்னை விட நல்லா பேசாத இவரை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறான். ஒலா யக்காது யுபீன், தெளிவாக பேச தெரியாதவரை விட நான் சிறந்தவன் இல்லையா அப்படின்னு கேட்டதுனால அவர் மூசா நபியுடைய அந்த 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 துவா வந்து முழுசாக ஏற்றுக்கிறலாம். அவர் துவா செஞ்சார், இறை உள்ளத்தை விசாலமாக்குண்டார், விசாலமாக ஆக்கியிருப்பான், அதுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது முடிச்சு அவுக்கு சொன்னார், துணைக்கு ஒரு ஆளை கேட்டார், துணைக்கு ஒரு ஆளை கேட்டது எல்லாம் ஏற்றுக்கிட்டானே தவிர அந்த முடிச்சை அவிழ்க்கிற முடிச்சையை நீக்குவாயாகன்னு இருக்குல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படி தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா தப்சீர்களில் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இவர் வந்து எதுக்காக வேண்டி இவர் வந்து கொன்னல் வந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கதை, ஒரு கதையை சொல்கிறது தப்சீர்னால கதை சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக ஒரு கதையை சேர்த்து விட்ருவாங்க. அதுக்கு சனதும் இருக்காது, அறிவிப்பாளர் வரிசையும் ஒன்றும் இருக்காது, சும்மா கதை தான். என்ன கதைன்னு கேட்டால் இவர் வந்து சின்ன பிள்ளைய பீரோன்னு தானே வளர்க்குறான். ஆற்றுல போட்டுருவாங்க, போட்டவுடனே என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைய வளர்த்துக்கிறோன்னு சொல்லி அதை எடுத்து வளர்ப்பாங்க. பிறவுன்னு அவனுடைய மனைவியும் சேர்ந்து வளர்ப்பாங்க. வளர்க்கும்போது என்ன செய்யணும்னா அந்த சின்ன பிள்ளையா இருக்க மூசா என்ன செய்வார்னா ஒரு விளையாட்டு பொருளை எடுத்து பிறவனை அடிச்சு விடுவார். சின்ன பிள்ளை அடிக்கும்ல, அடித்தவன் அவன் சரியான கோவம் வந்துருச்சு, இவன் நம்மளை அடிக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கடுமையான கோவப்பட்டானா பிறவன். கோவப்பட்டு அவனை வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அவன் பிறவனுடைய மனைவி சொன்னாங்களா, அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னவுடனே அவன் அதெல்லாம் முடியாதுன்னு கோவத்தை அடக்க முடியலையான். உடனே என்ன செஞ்சாங்களா, ஒரு தட்டில் வந்து மாணிக்கக்கல், இன்னொரு தட்டில் வந்து நெருப்பு கங்கு, ரெண்டையும் கொண்டு வர சொன்னாங்களாம். யார், ஃபிரௌனுடைய மனைவி. கொண்டு மூசா கிட்ட கொடுத்தவுடனே இவர் விவரமான ஆளாக விவரம் இல்லாத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாணிக்கக்கல்லை எடுத்துட்டா அந்த விவரமாக தான் இருக்காருன்னு அறிஞ்சிக்கிடுவாங்களாம். தீக்கங்கு எடுத்து சொன்னால் சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாத பிள்ளைன்னு எடுத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை கொடுத்தாங்களாம். கொடுத்தவொன்னு என்ன செஞ்சாராம், மூசா நபி வந்து மாணிக்கக்கல்லை எடுக்க போனாராம். ஜிப்ரீல் உடனே வந்து கையை பிடிச்சி நெருப்பில் கையை வச்சாராம். நெருப்பில் எடுத்து வாயில் போட்டோன்னே அந்த வாயில் போட்டதுனால தான் இது வந்துச்சு. நெருப்பு கங்கு எடுத்து வாயில் போட்டார்ல, அதனால தான் இந்த நாக்கில் குறை. இது கதை, இது நாக்கில் குறைன்னு அல்லாஹ் படைக்கும் போது படிக்க மாட்டானா. நாக்கில் குறைபாடு உள்ளவனுக்குலாம் அப்படி ஒரு சம்பவமாக இருக்குது. நாக்கில் குறைபாடுனா அப்படி ஒரு குறைபாடு உள்ளவனா எல்லாம் படைக்கத்தான் செய்வான். மூக்கில் குறை இருக்குது, நாக்கில் குறை இருக்குது, கண்ணில் குறை இருக்குது, கையில் குறை இருக்குது, பலவிதமான குறைகள் இருக்குல்ல. இதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. இது தப்சீர்களில் எழுதி வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, கட்டுக்கதை. இது ஜிப்ரீல் வந்து பொறுத்தா. அதுக்கு பிறகு நான் கேட்குறேன், இதில் வந்து தற்செயலாக எடுக்கிறத வச்செல்லாம் முடிவு எடுப்பாங்க.
சின்ன பிள்ளை அப்படி எடுக்கும், ஒரு அப்படி எடுத்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போ தவறுதெல்லாம் மாணிக்கங்கள் எடுத்தால் வேணும்னு சொல்லிட்டு எடுக்க முடியுமா? இப்படி யாராவது புரிவாங்களா? இதன் லாஜிக் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? இந்த கட்டுக்கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஒரு விஷயமாச்சா. இந்த முடிச்சு சம்பந்தமாக இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்டேட் பார்க்கணுமா? சரி, அதையும் பார்த்துருவோம். இப்போ முக்கியமான அப்டேட் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா? கேஸ் கடுமையான தட்டுப்பாடாக இருக்கிறது. சிலிண்டர் கிடைக்கலன்னா வீடுகளுக்கு நீங்கள் புக் பண்ணாலும் ஒரு நாள் 2 நாளில் தந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 25 நாள் ஆகுங்கிறாங்க. நான் இன்றைக்கி புக் பண்ணால் 25 நாளைக்கு பிறகு தான் வரும்னு சொல்லி தான் புக் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ தட்டுப்பாடு இருக்குதா வருது. அதுபோக இந்த கமர்ஷியல் கேஸ் இருக்குல்ல, வியாபாரத்துக்கு உள்ளது, ஹோட்டல்களுக்கு உள்ளது, அது மாதிரி பெரிய கல்யாண மண்டபங்கள், அந்த மாதிரி கேஸுகள் இருக்குது. நம்ம நொம்பு கொஞ்சம் காய்ச்சலாம் வாங்குகிறோம்ல, இந்த மாதிரி கேஸுகள் கம்ப்ளீட்டாக இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. அது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது நல்ல விலைக்கு விற்கலான்னு வச்சுருக்கிறானோ, பதுக்கி வச்சுக்கிட்டு 2000 ரூபா 3000 ரூபா கூட வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கிற அளவுக்கு இருக்குது. அது கிடைக்கல. நாளையிலேருந்து இந்த சென்னை ஹோட்டல் உரிமையாளர்கள்லாம் ஹோட்டலை திறக்கிறதுல முடிவு எடுத்துருக்காங்க. ஏன்னா கேஸ் இல்லாமல் இப்படி வியாபாரம் பண்ணுறது. சில ஹோட்டலில் டீ கடையிலலாம் வடை கடையாக டீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னு கேஸ் எல்லாத்துக்கும் கேஸ் வேணும்ல. அதுலேயும் இப்போ இந்த கேஸ்லேயே பழவிட்டாங்க. பழைய காலத்து முறையாக இருந்தால் அந்த அடுப்பு வச்சு சமைக்கிற செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. அது புகையாக வருதுங்கிறனால அதை விட்டு நம்ம கடந்து வந்துட்டோம். அது புதுசாக கடையை மாடிஃபை பண்ணணும். அப்புறமேலு அடுப்பில் சமைக்கிறதா இருந்தால் முக்கால்வாசி கடையை மாடிஃபை பண்ணால் தான் செய்ய முடியும். இல்லைன்னா கடை பூரா தூசியும் புகையுமா போயிடும். அதனால் இப்போ செய்ய முடியாத நிலையில் இருக்காங்க. நம்ம கூட நோம்பு கஞ்சி காய்ச்சிறது நாளைக்கு டவுட்டு தான். கிடைச்சா தான் காய்ச்சுவோம், இல்லைன்னா என்ன செய்யுது, நோம்பு கஞ்சி கிடையாதுன்னு சொல்லிடுவோம். பல பள்ளியெலாம் அறிவிச்சிட்டாங்க. எந்த பள்ளியில் திறந்த வெளியில் அவங்க விரவு வச்சு சமைக்க இடம் இருக்குது, அங்கே மட்டும் தான் நோம்பு கஞ்சி காய்ச்சுவாங்க. சிலிண்டரில் காய்ச்சக்கூடியவும் கிடைக்க மாட்டாங்க. இது எல்லாமே வேணும்னு செயற்கையாக பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த தட்டுப்பாடெலாம் கிடையாது. இன்றைக்கி அறிவித்த உடனே இன்றைக்கே காலி பண்ணுற அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஸ்டாக்கு எக்கச்சக்கமாக வச்சு தான் இருப்பானுவோம். இதை வச்சு அதிக விலைக்கு விற்கிறதுக்காக வேண்டி இந்த ஊடகங்களில் பயங்கரமாக பூதாகரமாக சொல்லி விட்டோன்னே செய்கிறாங்க. அது போக இப்போ நமக்கு பெரிய பிரதமர் அனுமதிச்சுட்டார் அங்கேருந்து வாங்குறதுக்கு. சின்ன பிரதமர் ஒத்துக்கிட்டு வந்துட்டார். வணங்குதா? எங்கேருந்து? ரஷ்யாவில் வாங்குறதுக்கு. அப்போ ரஷ்யாவிலேருந்து வரப்போகுது என்னதுக்கு நமக்கு பிரச்சனை? கேஸுங்க ரஷ்யாவிலேருந்து வரும். அதில் ஹோர்முஸுக்கு சம்மந்தம் கிடையாது. கேஸும் கிடைக்க போகுது, பெட்ரோலும் கிடைக்க போகுதுங்கும் போது தட்டுப்பாடுக்கு வழியே இல்லை. இந்த தட்டுப்பாடை செயற்கையாக உண்டாக்குறாங்க. இப்போ இயற்கையாக விட்டாலேயே எந்த தட்டுப்பாடும் வராது. இடம் மாற்றி வாங்க போகிறாங்க. அரபு நாட்டில் வாங்கிட்டு இருக்க பதிலாக ரஷ்யாவில் வாங்க போகிறாங்க. இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் ஆகிடுச்சுன்னா அவன் கப்பலாக அனுப்பிட போகிறான். வரப்போகுது. வேணும்னா இவங்களுக்கு வேணும்னு கொஞ்சம் கூட ரேட்டுக்கு போட்டு விற்பான். ஏன்னாட்டா முதல்ல சீப்பாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்கல்ல, அமெரிக்கா சொல்ல கேட்டுட்டு. அதுக்காண்டி வீம்புக்கு ரஷ்யா என்ன செய்வான்னு கூட கொஞ்சம் விலையை தான் ஏற்றி கொடுப்பான். அந்த விலை ஏற்றி வரும்போது அந்த விலைக்கு இதை விற்கலாம்ல, அதுக்கு தான் பதுக்கி வச்சுக்கிட்டு இல்லைங்கிறாங்க. ஒரு தகவலுக்கு வச்சுக்கிறேங்க. சரி, இப்போ இந்த சம்பவமாக வருவோம். அது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி இந்த போர் செய்கிறாங்கல்ல, ஈரானுடைய தாக்குதல், அதுக்கு என்ன செய்யணும்னா ட்ரூ ப்ராமிஸ் போர்னு பேர் வச்சுருக்கிறாங்கல்ல. அது ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க நிறைய பேர். அந்த போருக்கு பேர் வைப்பாங்க. ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கும் பொழுது இந்த போருக்கு என்ன பேர், அவங்க சிங்கத்தின் கர்ஜனைன்னு அவங்க வச்சுருக்கிறான் இஸ்ரேலுக்காரன், அவனுடைய தாக்குதலுக்கு பேர். இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ட்ரூ ப்ராமிஸ் போர்னு வச்சுருக்காங்க. இது எதுக்காக வேண்டிய ட்ரூ ப்ராமிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரூ ப்ராமிஸ்னால் என்னென்னு கேட்டால், அந்த ஷியாக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை என்னென்னு கேட்டால், ஒரு வாக்குறுதி கொடுத்தோம்னு சொன்னால் அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், சத்தியம் பண்ணி வாக்குறுதி வாங்குவாங்க. வாக்குறுதி வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் வாதுல் ஹக், மெய்யான வாக்குறுதி. ட்ரூ ப்ராமிஸ்னால் மெய்யான வாக்குறுதி. மெய்யான வாக்குறுதின்னு ஒரு கொள்கை வச்சுருக்குறாங்க. அந்த கொள்கை அடிப்படையில் இந்த ஹமாஸை ரொம்ப நசுக்குனாங்கல்ல, அந்த நேரத்தில் ஹமாஸுக்கு உங்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்ன வாக்குறுதினா, நீங்கள் கடைசி வரைக்கும் நின்று போராடுங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களோட நிற்போம். அதான் ட்ரூ ப்ராமிஸ். ஹமாஸுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் இது. நாங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்காக நிற்போம், என்ன வந்தாலும், எந்த விதமான வல்லரசுடைய அச்சுறுத்தல் வந்தாலும் நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அந்த வாக்குறுதிக்கு பேர் ட்ரூ ப்ராமிஸ்ன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒன்று அக்ரிமெண்ட் நடந்தது. அதன் பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு தாக்குதல் பண்ணாங்கல்ல அந்த தூதரகத்தில், அப்போ முதல்ல போட்டாங்கல்ல, அதுக்கு பேர் ட்ரூ ப்ராமிஸ் 1ன்னு போட்டாங்க. அது உண்மையான வாக்குறுதி 1 அப்படின்னு போட்டாங்க. ரெண்டாவது தடவை ஒரு பெரிய ஏவுகணையை போட்டு அடித்தாங்கல்ல, அதுக்கு பேர் ட்ரூ ப்ராமிஸ் 2ன்னு போட்டாங்க. இப்போ ஒரு 12 நாள் அடித்தாங்கல்ல, அதுக்கு பேர் ட்ரூ ப்ராமிஸ் 3. இது 4. இந்த போர் கூட எதுக்கு செய்கிறோம்னு கேட்டால், அந்த ஹமாஸுக்கு உதவி செஞ்சனால அந்த எல்லாமே எதிரியாக போயிட்டாங்க. ஹமாஸுக்கு உதவி செய்யாமல் அவங்க வாட்டுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலும் எதிரியாக வரமாட்டான், இவங்களும் வரமாட்டாங்க. அதனுடைய அந்த மக்களுக்காகத்தான் இவங்க எல்லாம் செய்கிறாங்க, தாங்கிக்கிறாங்க. அதனால தான் ட்ரூ ப்ராமிஸுக்கு பேரை எப்படி வச்சுட்டாங்கன்னு கேட்டால், இது புது பேர் கூட வைக்காமல்
ட்ரூ ப்ராமிஸ் இது 4, நாளைக்கு ஒன்று நினச்சா 5 கொண்டு வைப்பாங்க. அப்போ ட்ரூ ப்ராமிஸ்னால் மெய்யான வாக்குறுதி, பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தான் அந்த காலத்தில் இறங்கியிருக்கவங்களுக்கு அந்த பேர் வச்சுக்கிறாங்க. என்னடா அதையும் இப்படி ட்ரூ ப்ராமிஸ்ன்னு சொல்கிறாங்களா, என்ன நல்லா கேட்குறாங்கல்ல, அதுக்காக உள்ள விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இந்த ஹுர்முஸில் வந்து எந்த கப்பலும் வரல, அதனால் வந்து தட்டுப்பாடு வந்திருக்கா இல்லையா, இந்த இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து அறிவிச்சிருக்கிறான். என்ன அறிவிச்சிருக்கான்னு கேட்டால், நாங்கள் 4 இராணுவ கப்பல் வருது, நாங்கள் இராணுவ போர்க்கப்பலை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், ஹுர்முஸ் வழியாக அனைத்தையும் உங்களை அந்த நாங்கள் பாதுகாப்பை வந்து எல்லா கப்பலையும் கொண்டு செல்வோம்னு சொல்லி ஃப்ரான்ஸ் தேவையில்லாமல் நினைஞ்சிருக்கிறான், அறிவிச்சிருக்கிறான். அறிவிக்கும் பொழுது அவன் பைத்தியக்காரன் சேர்த்துக்கு அறிவிச்சிடறான். எப்படி அறிவிக்கிறான்னு கேட்டால், நாங்கள் இந்த 4 கப்பலை கொண்டு வந்து நாங்கள் நிறுத்தி வச்சுருக்குறோம், சுமூக நிலை வந்தவொன்னே செய்வாங்க. சுமூக நிலை வந்து எதுக்கு கப்பல் எதுக்கு, நாளைக்கே போகணும்னு சொன்னால் தான் செய்ய நம்ம சொல்கிறான். ஃப்ரான்ஸுக்கு நம்ம எல்லாரையும் கிற்கானாக்குறான். என்ன செய்கிறான்னு கேட்டால், 4 கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம் அருகில், ஆனால் நாங்கள் எப்போ அதை செய்வோம்னு கேட்டால், சுமூக நிலை ஏற்பட்ட உடனே இந்த கப்பலை அவங்களுக்கு துணை செய்யும். சுமூக நிலை ஏற்பட்டால் எதுக்கிட்ட துணை செய்யணும், அவன் தான் போய்கிட்டு இருப்பானே, சுமூக நிலை வந்தால் எதுக்கு தேவை இருக்குது. அது சீன் காட்டுறாங்க, சீன் காட்டுறதுக்காக வேண்டி சொல்கிறானே தவிர அது ஒரு தகவலுக்காக வேண்டி தான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ எண்ணெய் கப்பல் அடித்தாங்க இல்லையா, அது ஈரானில், அதுக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹைஃபாங்கிற இடத்துல வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இருக்கிறது, அதை வந்து கம்ப்ளீட்டாக தகர்த்துட்டாங்க. அங்கே என்ன மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க அது மாதிரி பண்ணிட்டாங்க. அது மாதிரி வந்து இந்த குளோபல் சிஸ்டம் இருக்கிற அந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தரக்கூடிய ஜிபிஎஸ் சிஸ்டம், அதில் வச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இந்த வச்சு இந்த விமானம் போகுது, அங்கே அது நிற்கிது இது நிற்கிதுன்னா கண்டுபிடிக்கிற சிஸ்டம் இருக்குல்ல, அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா டோட்டலாக அழிச்சிட்டாங்க இஸ்ரேலில் உள்ளது. அவன் இனிமேல் இலக்கு வச்சு அடிக்கலாது, கூட்டாம்புக்குள்ள தான் அடிக்க முடியும். இந்த இடத்துல இவர் இருக்காருன்னு சொல்லி அறிகிறதா இருந்தால் மேலே இருந்த தகவல் பார்த்து சேட்டலைட் மூட்டமாக அது வந்த பிறகு தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு அடிக்க முடியும். அந்த தகவல் தொழில்நுட்ப தொடர்பை கம்ப்ளீட்டாக அணிஞ்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இவங்களுக்கு சீனா அந்த வகையில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். சீனாவில் உள்ளது இவங்க பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இது வந்து பெரிய அடி. இனிமேல் இஸ்ரேலுடைய தாக்குதல்னா கூட்டாம்போக்கு தாக்குதலாக தான் இருக்கும். எங்கேயாவது அடிச்சுட்டு வான்னு சொல்லி அந்த குண்டை போடுவாங்களே தவிர இலக்கு வைத்து தாக்குறதுங்கிற அந்த இதை கையை முறிச்சிட்டாங்க என்பது தான் இன்றைக்கி உள்ள ஒரு டெவலப்பு. அதே மாதிரி வந்து நெத்தனியாவுடைய அலுவலகத்தை வந்து தீ வச்சு கொளுத்துனாங்கல்ல, கம்ப்ளீட்டாக குண்டு போட்டு கொளுத்துனாங்க. இப்போ நேற்று நினைஞ்சிருக்காங்கன்னா அவருடைய வீடு இருக்குல்ல, சொந்த வீடை வந்து அடிக்கிறாங்க, பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த சொந்த வீட்டில் அவர் அந்த ஆளு தான் வழக்கம் போல் சுரங்கத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன் நெத்தனியாவு, அவன் இல்லை. ஆனால் அவருடைய சகோதரர் அதில் இருந்து ஆள் இறந்துருக்காருன்னு சொல்லி ஒரு உறுதியான தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. அது ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த துருக்கி பாருங்கள், துருக்கிங்கிறவன் இஸ்லாமிய நாடுங்கிறான். அவன் தான் உலகத்துக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் துருக்கன்னு பேர் வச்சு அவனை வச்சு தான் வந்துச்சு. அவன் உலக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு இருந்தவன். ஆனால் இவன் இந்த எர்துகான் வந்து 1 நம்பர் முனாஃபிக்கு, பச்சை எதிரி. அவன் தான் இஸ்ரேலுக்கு வந்து எல்லா விதமான ஆயுத உதிரி பாகங்கள்லாம் அவன்கிட்ட தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த பாலஸ்தீன் பிரச்சனை நடக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இஸ்ரேலோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இராணுவத்துக்கு தேவையான உதிரி பாகங்கள் பூரா சப்ளை செய்கிற யாருன்னு கேட்டால் இந்த துருக்கி துரோகிகள் தான் செய்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாங்கள் அதை செய்வோம்னு திமிரா சும்மா பேசுவான் தவிர ஒன்றுமே செய்ய மாட்டான். நேற்று என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து 2 பேரையும் கண்டிக்கிறவங்கிறான். அதாவது ஈரானையும் நாங்கள் கண்டிக்கிறோம், அமெரிக்கா இஸ்ரேலையும் கண்டிக்கிறவங்கிறான். யாரை கண்டிக்கணும்? அவன் ஈரான் சும்மா அவன் பாட்டுக்கு இருந்தான். சண்டைக்கு வந்தவனை தானே கண்டிக்கணும். சண்டைக்கு வந்தவன் இவன் தற்காப்புக்கு தான் அடிக்கிறான். அவன் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவன் வந்து டிஃபென்ஸு பண்ணுறான். இவன் ஈரான்காரன் வந்து யாரையும் போய் தாக்கலை, எந்த நாட்டையும் போய் தாக்கலை. அப்போ என்ன செய்யணும்னா, அவங்களை நான் கண்டிக்கிறேன், இது நின்றா நல்லதுங்கிற அப்படி சொன்னால் பரவாயில்லை. ஈரானையும் கண்டிக்கிறேன் அதையும் கண்டிக்கிறேன்னா இப்படிப்பட்ட துரோகிகளாக இருக்காங்கன்னு பாருங்கள். இப்படி கண்டிக்கிறேன்னு சொல்ல வருமா மனசில்? எப்படி இவனை கண்டிக்க என்ன செஞ்சான்? அவன் செஞ்சு பதிலடி தானே கொடுக்குறான். அப்படி துருக்கி அடையாளம் கண்டதுக்கான எதிர் விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த லெபனான் விஷயமாக நிறைய பேர் கேட்குறாங்க. லெபனானில் குண்டு போட்டுட்ருக்கிறானே, லெபனானில் போய் அழிக்கிறானே, அது என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இந்த லெபனானுடைய விஷயத்தை பொறுத்து லெபனானுடைய அந்த அரசியல் விஷயங்களை நம்ம அரசியல் அமைப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். லெபனானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃப்ரான்ஸுடைய கையில் இருந்த ஒரு நாடு. லெபனான் வந்து அந்த நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, இந்தியாவை பிரிட்டிஷார் பிடிச்ச மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரன் சில இடத்த பிடிச்சான். நம்ம நாட்டில் கூட பிடிச்சான்ல, காரைக்கால் பாண்டிச்சேரியெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரன் சில பகுதியில் பிடிச்சி வச்சுருந்தான். அந்த மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரன் பிடிச்சி வச்சதுடைய ஒரு பகுதி தான் லெபனான் என்பது. அந்த லெபனானை பொறுத்த வரைக்கும் அதாவது 3 சின்ன குழுக்களை விட்டுருங்க. பிரதானமாக வந்து 3 சமுதாயம் இருக்கிறாங்க. ஒரு சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயம், அவங்க ஒரு 32% இருக்கிறாங்க. இன்னொரு சமுதாயம் வந்து சன்னி முஸ்லீம், அவங்க 32 இருக்கிறாங்க. ஷியா முஸ்லீம் 32 இருக்கிறாங்க. எல்லாம் 32, 3 பேருமே என்ன செய்கிறாங்க, சமமாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவர் 32%. ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு துல்லியமாக கணக்கெடுக்கப்படலை, பழைய கணக்குள்ள உள்ளது. அவங்களே சொல்லிடுறாங்க, அவங்க இந்த கணக்கெடுப்பு நடத்தலை, ரொம்ப காலமாச்சுன்னு சொல்லி. ஆதி காலத்து கணக்கெடுப்பின் பிரகாரம் கிறிஸ்தவர்கள் ஒரு 3/1 பங்கு,
சன்னி முஸ்லீம்கள் 1/3 ஷியா முஸ்லீம்கள்னு சொல்கிறவங்க 1/3 1/3 ஆளுக்கு 1/3 வைங்களேன். அந்த மாதிரி 32 33 வரும் 3/1 சில்லறை ஆட்களுக்கு 1% போயிடும். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸ் வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னு கேட்டால், இந்த நான் சுதந்திரம் கொடுப்பதாக இருந்தால் ஜனாதிபதியாக ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கணும். இன்றைக்கி வரை கிறிஸ்தவர் தான் இருப்பார். கிறிஸ்தவராக இருக்காருன்னு அமெரிக்கா சதி பண்ணி தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவர் தான் இருக்கணும். இந்த நாடு சட்டப்படி என்னது, இவங்க ஒத்துக்கிட்ட அக்ரிமெண்ட் பிரகாரமே லெபனானுடைய அதிபராக கிறிஸ்தவர் தான் இருப்பார். அதே மாதிரி அதிபர்னால் ஜனாதிபதி, பிரதமர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. பிரதமருக்கு தான் பவர் கூட. ஜனாதிபதினா இந்த சைன் முர்மு மாதிரி கையெழுத்து போடுற இடம் தானே, அந்த மாதிரி உள்ள விஷயம். இது வந்து பிரதமருங்கிறது பவர் உள்ளது. பவர் உள்ள பிரதமர் யாருன்னு கேட்டால் சன்னி பிரிவில் இருப்பாங்க. ஏன் வேறு யாரும் போட்டியிடக்கூடாது. பிரதமர் பதவிக்கு வந்து ஷியாவும் போட்டியிடக்கூடாது, கிறிஸ்தவரும் போட்டியிடக்கூடாது. ஜனாதிபதி பதவிக்கு கிறிஸ்தவர்களில் தான் போட்டியிடணுமே தவிர இந்த 2 பார்ட்டியும் பேசாமல் இருக்கணும். அவங்கள யாராவது தேர்ந்தெடுத்து வந்தாங்கன்னா அவங்க ஜனாதிபதி ஆயிடுவாங்க. இந்த ஷியா பிரிவுக்கு சபாநாயகர், பார்லிமெண்ட் சபாநாயகர் தான் அங்கே அதிக அதிகாரம் படைத்தவர். இந்த சபாநாயகருங்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் ஷியாக்கள்கிட்ட இருக்கும். எந்த ஒரு காலத்துலையுமே ஜனாதிபதியாக கிறிஸ்தவர் இருப்பார், பிரதமராக வந்து சன்னி முஸ்லீம் இருப்பார், சபாநாயகராக வந்து ஷியா இருப்பாங்க. இதுதான் அந்த அடிப்படையில் இருக்கிறாங்களா. அப்படி இருக்கிறதுனால அந்த ஷியாவில் இருக்கிற சபாநாயகருடைய சப்போர்ட்டில் தான் ஹிஸ்புல்லாங்கிற ஒரு அமைப்பும் இயங்குது. ஹிஸ்புல்லா என்பது கூட அங்கே வந்து அரசியல் கட்சி. ஹிஸ்புல்லாங்கிறது இஸ்ரேலை எடுத்து போரிடுற ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே திமுக அதிமுக இருக்கிற மாதிரி அங்கே ஒரு கட்சி தான் ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவுக்கு நிறைய எம்பிகள்லாம் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கு நிறைய எம்பிகள் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் இருக்குதா. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் மொத்தமாக 54 லட்சம், சின்ன நம்பர் தான், 54 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அகதியெல்லாம் சேர்ந்து 15 லட்சம் பேர் சிரியாவிலேருந்து போயிருக்கிறாங்க. அதையெல்லாம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 71 லட்சம் வரும். ஆனால் உள்ளூர் மக்கள் 54 லட்சம் பேர் தான். இதில் இன்னொரு அநியாயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் மொத்தம் பார்லிமெண்ட் இடம் 128 எம்பி. அந்த சின்ன 54 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 128 என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து முஸ்லீம் 64, கிறிஸ்துவ 64 போட்டிருக்காங்க. இந்த அவங்க கிறிஸ்தவன் ஃப்ரெஞ்சுக்காரன் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால 32% 50%, 64% இருக்கிறவனுக்கு 50%. எப்படி சமமாக பிரிக்கலாமா? அந்த சீட்டுகளை எம்பி சீட்டுகளை பிரிக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் பாதி, வந்து இவங்க முஸ்லீம்கள் பாதி. முஸ்லீம்னா இவர் 2 பேரும் சேர்ந்து இவன் ஆளுக்கு 25 நிற்கணும். அவன் 50 இடத்த அவன் பிடிச்சிக்கிறான். யார்? கிறிஸ்தவர்கள். அப்படின்ற அந்த தாயிஃப் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு அதையும் சரணாகதி ஆகிட்டாங்க. அதனால் அந்த ஈரான் என்பது வந்து அது ஒரு புதுசாக முஸ்லீம்களுடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு நாடுங்கிற மாதிரி இருக்காது. இல்லை சார், லெபனான் இவன் ஒரு பக்கம் போவான், அவன் ஒரு பக்கம் போவான், இவன் ஒரு பக்கம் போவான். அப்படி இருக்கிறதுனால இந்த ஹிஸ்புல்லாங்கிற என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கட்சியாக இருந்ததுனால இந்த சபாநாயகராக ஷியா தானே இருப்பார், அவருக்கும் ஒரு பவர் இருக்குல்ல, அந்த ஒரு சப்போர்ட்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்க சில தனி இராணுவ குழுவாக உருவாகிறாங்க. ஆயுதங்கள் தயாரிக்குது, அது இதுக்கு பீரங்க, அது நிறைய ஈரான் வேறு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அது சிரியா வழியாக அவங்களுக்கு அந்த வழி இருந்துச்சு. சிரியாவும் அந்த அந்த ஆசாத்து வந்து ஈரானுக்கு ஒரு வேண்டிய ஒரு ஆள், ஷியா ஆட்சி. அவங்க அந்த நாடு வழியாக தான் இங்கே வர முடியும். ஈரான்லேருந்து வர்றதா இருந்தால் சிரியா வழியாக தான் ஆயுதங்கள்லாம் வரணும். அதுக்காக தான் சிரியாவை காலி பண்ணாங்க. துருக்கி துரோகியுடைய ஒத்துழைப்புலாம் நடந்தது. துருக்கிக்காரன் தான் செஞ்சான் அந்த ஆட்சியை காலி பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணினான். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஈரான்லேருந்து எதுவும் வர முடியாது. ஈரான் வழியாக தான் உங்களுக்கு ஆயுதம் வர முடியுமே, எதுவும் வர முடியாது. ஏற்கனவே இருந்ததை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வச்சு டெவலப் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் போட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அதை நம்ம நாட்டில் நமக்கு நம்ம சபாநாயகர் தான் நமக்கு இருக்கிறாரு, ஒரு அரசாங்கமே இது கேட்டுக்கொள்கிறாங்கனால போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம ரகசியமாக அந்த ஆயுதங்கள்லாம் திரட்டிக்கிறோம். சில டேமேஜ் வர அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பேஜர்லாம் ஆன் பண்ணாங்கல்ல, அதில் நிறைய பேர் போனாங்க. பேஜர் ஆன் பண்ணோம், நிறைய பேர் செத்துட்டாங்க. அந்த மாதிரி முக்கியமான ஹசன் நஸ்ருல்லா இருந்த தலைவராக அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த ஆள் குறி வச்சு சில ஆட்கள்லாம் போனதுனால அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்பட்டுச்சு. அதனால் அந்த போர் நிறுத்தத்துக்கு நெஞ்சிட்டாங்க, ஒத்துக்கிட்ட பிரேக்கில் நெஞ்சிருக்காங்கன்னா நிறைய எந்த வகையில் சேர்த்தாங்கன்னு தெரியல, பலவிதமான ஆயுதங்களையும் அவங்க தயாரித்ததுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் தாக்க ஆரம்பித்தவுடனே அவங்களும் இதே மாதிரி சுரங்கம் ஏற்கனவே காட்டியிருக்கிறாங்க. இதே சுரங்கத்துக்குள்ளே வச்சு பெரிய பெரிய இராணுவ தளங்கள், ஏவுகணைகள்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க. உள்ளேயே அந்த பெரிய பிரம்மாண்டமான சுரங்கம் தோண்டி என்ன செய்கிறாங்க, அது வந்து இந்த ஏவுகணை நகரமே வச்சுருக்கிறாங்க. அதை வந்து லெபனானுடைய இராணுவத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. லெபனான் இராணுவத்தை விட இவங்க இராணுவம் வலிமையானது. இவங்களுக்கு அவன் பயப்படுவானே தவிர அவங்களுக்கு இவன் பயப்பட மாட்டான். அப்படிங்கிற ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க இங்கே இருந்துக்கிட்டு இவன் அடிக்கும்போது இவங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. சில இடங்களை வந்து அடித்து தகர்த்ததில் இவங்களுடைய பங்கு ரொம்ப அதிகம். ஏன்னாட்டா இவங்களுக்கு குறைஞ்ச தூரம் தானே, இவங்களுக்கு லெபனானுக்கு அடுத்து இஸ்ரேல் வந்துடும். அவங்க ஈரானுக்குன்னா பல 1000 கிலோமீட்டர் தாண்டி வரணும். தூரமாக இருக்கிறதுனால இவன் சட்டு பண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான்.
அதனால் இவர்கள் வந்து சின்ன சின்ன ஏவுகணைகளை வச்சு அடிக்கிறதுல பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக அந்த கோலன் குன்று பகுதியில் வந்து ஜோர்டான்லேருந்து லெபனான்லேருந்து கைப்பற்றின பகுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் கொண்டாந்து இஸ்ரேல் குடியேற்றத்தை அமைச்சிருக்கிறாங்க. அங்கெல்லாம் போட்டு அடித்து அவங்கெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள். அந்த ஒரு ஆத்திரத்தெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் லெபனான் அரசாங்கத்துக்கு வான் பண்ணுறான் இஸ்ரேல். என்ன வான் பண்ணுறான், நீங்கள் வந்து இராணுவத்தை அவங்கள்ட்ட ஆயுதத்தை பிடுங்க. அவங்க பிடுங்குற அளவுக்கு வலிமையே கிடையாது. இவங்கள்ட்ட வலிமையோடு ஒப்பிட்டோம்னா லெபனான் இராணுவத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்கள்ட்ட போய் நீங்கள் பிடுங்க, ஆயுதத்தை நீங்கள் கைப்பற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் தாக்குவோண்டாங்க. அவங்க கோரிக்கை வச்சு பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈரான் சபாநாயகர் சப்போர்ட் இருக்குது, அவங்களும் நாடாளுமன்றத்தில் ஒரு போதிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆட்சியும் கவித்து விட்ருவாங்க. ஹிஸ்புல்லா ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு கையேறு நிலையில் இருக்கிறதுனால அவங்க ஆயுதத்தை பறிக்கவும் முடியலை, இஸ்ரேல் சொன்னதை கேட்கவும் இல்லை. அதுக்காக என்ன செய்கிறாங்க, குறி வச்சு லெபனானில் அங்கங்கே தாக்குதல் பண்ணுறாங்க. நிறைய குண்டு வீச நிறைய அப்பாவிகள் சாவத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி சில அப்பாவிகள் வந்து லெபனான்லேயும் 300-400 பேர்கிட்ட இது வரைக்கும் இந்த ஈரான் போர் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 200-300 பேர்கிட்ட அப்பாவிகள் இறந்துருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை விட கடுமையாக கொடுக்குறாங்க. ஹிஸ்புல்லா என்ன செய்கிறாங்கன்னா அது பண்ணல, தரவழியாக இறங்குவோன்னு உள்ளே வர்றான். தரவழியாக வரும்போது அவங்களுடைய மெர்காவா டாங்கி எல்லாத்தையும் அடித்து நோக்கத்து தகர்த்து உள்ளே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து உள்ளே தரப்படையை கொண்டுட்டு வர்றதுக்கு பார்க்குறான், அது முடியலை. அதுபோல் ஹிஸ்புல்லாம் பலமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், அவன் இஸ்ரேலில் போட்ட ஒரு சட்டத்தின் காரணமாக இவன் தாக்குறது மட்டும் உங்களுக்கு வருது. என்ன சட்டம் போட்டான்னு கேட்டால், அந்த இஸ்ரேலில் தாக்குன அந்த காட்சிகளை நீங்கள் படம் எடுத்தாலும் உங்களுக்கு தண்டனை, ஃபோட்டோ எடுத்தாலும் என்ன தண்டனை, பரப்பிடக்கூடாதான். இஸ்ரேலுக்கு என்ன சேதம் வந்துச்சுன்னு உலகம் அறியக்கூடாது, எங்கள் கை தான் ஓங்கி இருக்குன்னு காட்டணுமாக இருந்தால் எதையும் எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுத்தாலே என்ன செய்வாங்க, 5 வருஷம் தண்டனைன்ட்டாங்க. எவனும் ஃபோட்டோ எடுக்க மாட்டான், வராது. அது மாத்திரம் இல்லாமல் தெருவில் இருந்த சிசிடிவி கேமராலாம் போட்டு உடைக்கிறாங்க. அதை ஒருத்தர் போட்டு எடுத்து மாட்டி போட்டான். சிசிடிவி எதுக்குன்னா சிசிடிவிலாம் தெரிஞ்சிடும்ல, சிசிடிவியில் பார்த்து அந்த பில்டிங் எரியுறது இந்த பில்டிங் எரியுறதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கிறதுனால சிசிடிவியே கிடையாது. இஸ்ரேல் முழுவதும் என்ன செய்யுது, எங்கெல்லாம் தெருவில் இருந்துச்சோ சிசிடிவி, அந்த தெருவில் உள்ள சிசிடிவிகள் பூராத்தையும் அடிச்சு கம்பத்தில் இருக்கும் போஸ்ட் மரத்தில், அதெல்லாம் அடித்து உடைச்சி நொறுக்கிட்டானுவோம். அப்படிங்கிற காரணத்தினால இவன் லெபனானில் அடிக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியாதே தவிர அதை விட 2 மடங்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் வந்து 2 மடங்கு அவங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. லெபனான் விஷயத்தில் அவங்க தாழ்ந்து தான் இருக்குது. லெபனானா என்ன செய்யறதுன்னு கேட்டால், அவங்க அந்த தணிக்கை போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு சாவையும் சொல்லவே மாட்டாங்க, அறிவிக்கவே மாட்டாங்க. அறிவிப்புங்கிறது அவனாக உறுதிப்படுத்தி ஒரு 200 பேர் செத்த பிறகு 2 பேர் செத்தாங்கன்னு சொல்லுவான். அதை தான் செய்தி உலகத்துக்கு செய்தியாக வரும். இந்த ஊடகங்கள் அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் சில ஃபாக்ஸ் நியூஸ் மாதிரி சில நியூஸுகள்லாம் உள்ளே நுழைஞ்சி ரகசியமாக நுழைஞ்சி நிறைய டேமேஜ்களை காட்டுறாங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் லெபனானில் போட்டு அடிக்கிறான்னு நினைக்க தேவையில்லை. அந்த 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 நாட்டுடைய அமைப்புக்கு வந்து அது அப்படி தான் வரும். இருந்தாலும் இவங்களும் வந்து பின்தங்கிலாம் இருக்கலை, நல்லபடியாக பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க என்பதையும் தகவலுக்காக சொல்லிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள நாளைக்கு பார்க்கலாம். இன்னொன்று இந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ பாராளுமன்றத்தில் வந்து ஒரு இவர் அதிபர் இறந்துருக்கார் இல்லையா, அதுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க. யார், ஜெய்சங்கர். இரங்கல்னு கேட்டால் அவருடைய மரணத்திற்கு ஆழ்ந்த கவலை தெரிவிக்கிறவங்க, கண்டிக்கிற ஒரு விஷயத்தை. மரணமாக அவர் நோய்வாய்ப்பட்டு மரணித்தார், அவர் நோய்வாய்ப்பட்டு மரணித்த மாதிரி அவருடைய மரணத்திற்கு ஆழ்ந்த கவலையை தெரிவிக்கிறோன்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கன்னா எப்படி ஈரான் உன்னை நம்புவான்? அப்படி அவன்கிட்ட வந்து ஹூஸ்முஸ் திறந்து விட சொல்கிற எல்லாம் செய்கிறதா இருந்தால், இது வந்து அவர் அநியாயமாக இன்னொரு நாட்டில் புகுந்து தாக்கி இருக்கிறார், அது கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு தீர்மானமாக இருக்க முடியும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் மரணிச்சிடறான். யார், ஆயத்துல்லா காமினி வந்து மரணிச்சிட்டாரான். மரணித்ததுக்கு ஆழ்ந்த கவலையை தெரிவிக்கிறோன்ட்டு தீர்மானம் போட்டு அவர் காரித்து போக மாட்டாங்க உலகத்தில். கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாமல் அப்போ அமெரிக்க அடிமையாக போய் கிடக்கிறாங்க என்பது கூடுதல் தகவல். அஸ்ஸலாமு அலைக்கும்.